கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மிகுந்த ஆசீர்வாதமாக இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நாளைக்கும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் மாத்திரமல்ல, இந்த எஃப்எம் ரேடியோ மூலமாக, நம்முடைய இன்டர்நெட் மூலமாகவும் அநேகர் இதை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, தோத்திரம். அநேக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. தோத்திரம். அநேகர் அதை ஆவலோடு கூட கேட்கிறார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் இங்கே உட்கார்ந்து கேட்கிறோம். அல்லது இங்கே இருக்கிற இந்த வார்த்தைகள் அநேக இடங்களுக்கு கடந்து போக ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை வரும் நாட்களிலே கர்த்தர் செய்வாராக. இந்த வசனத்தை கேட்கிற அநேகர் தேவனுடைய வருகைக்கென்று ஆயத்தம் பட ஆண்டவர் கிருபை செய்யட்டும். ஹல்லேலூயா. அவருடைய வருகை மிகவும் சமீபம். அல்லது கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ஆகினால் தேவ பிள்ளைகளாகி நாம் ஆயத்தத்தோடு கூட இருக்கும்போது, ஹல்லேலூயா, அவர் எப்போ வந்தாலும் ஹல்லேலூயா நம் கடந்து போவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நம் சபையாக ஆயத்த மஞ்சத்தால் அடித்தேன். தோத்திரம். மஞ்சத்தால் கனப்படுத்தி வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தோத்திரம். ஹல்லேலூயா. இதற்கு இவ்வளோ பிரயாசம்னா தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தோத்திரம். ஒரு கூட்டத்தை சேர்த்து ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், நாங்களும் ஊழியம் செய்வோம் என்று சொல்வதற்கல்ல, வருகைக்கென்று நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் இவ்வளோ பிரயாசம். சென்னை பக்கத்தில் தான் இருக்கும். தோத்திரம். நான் அங்கே இருக்கிற தோத்திரம் வாசனை எதுவும் நம்மளை கெடுத்து விடக்கூடாது. அதுக்காக வசனத்தை வச்சு நம்மளை முன்னாடி வச்சு பார்த்தோம்னா நம்ம யார் இந்த நாட்கள் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஹல்லேலூயா, தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். என்னை நானே ஆராய்ந்து பார்த்து கொள்வதற்கு ஹல்லேலூயா மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குது. தோத்திரம். அவரை சந்திக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய நோக்கமெல்லாம். ஹல்லேலூயா. அவரோடு கூட நாம் வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய நோக்கமெல்லாம். ஹல்லேலூயா. நல்ல தேவன் தாமே இந்த நாட்களில் நமக்கு அதிகமான கிருபைகளை கர்த்தர் தருவாராக. நாளை காலை ஆராதனை 9:30 மணிக்கு ஹல்லேலூயா இங்கே இருக்கும் திருவிருந்த ஆராதனை. அந்த ஆராதனையிலும் கர்த்தருடைய தாசன் அவர்கள் நமத்திலே தேவனுடைய வார்த்தை கொடுப்பார்கள். நாளை மாலையும் இந்த கூட்டம் சரியாக 6:30 மணிக்கு நடைபெறும். ஆகியனால நீங்கள் தொடர்ந்து வாருங்கள். கர்த்தர் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை செய்து அவருடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவாராக. நான் மீதியான நேரத்தை நான் கையில் நான் கொடுக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பரவாயில்ல, மழைனா கூட பரவாயில்ல, வந்திருக்கீங்களே. கர்த்தர் நல்லவர். மழை என்ன பண்ணோம் நம்மளை. தேங்க்யூ. ஜெபம் பண்ணலாமா? ஜெபிப்போம். கர்த்தர் நோக்கி பார்ப்போம். இரக்கங்களின் பிதாவே, பேசும்படியாய் எது எங்களுக்கு தேவையோ, எது எங்களுக்கு பிரயோஜனமோ அதை எங்களோடு பேச எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நாம் இந்த வருகைக்கு சபையினுடைய ஆயத்தங்களில் ஒன்றை நேற்று கவனித்தோம். பி வாட்ச்ஃபுல், அதாவது தெளிந்தவர்களாக இரு. இரண்டாவதாக ஒன்றை கவனிக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் நாம் கவனிப்பது 12-13 வசனங்களை வாசிங்க. உங்களை வேண்டிக் கொள்கிறோம். போலியா இரண்டாவதாக வருகைக்கு காத்திருக்கிற தேவ சபையின் ஆயத்தத்தில் பி ரெஸ்பெக்ட்ஃபுல், அதாவது மதிப்பளிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மதிப்பு அளிக்கணும்னா முதல்ல நமக்கு மதிப்பு என்னன்னு தெரியணும். ஒருவரை மதிக்க வேண்டுமானால் முதல்ல என்ன தெரியணும்? மதிப்புன்னா என்னன்னு தெரியணும். ரெண்டாவது அவங்களுடைய வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியணும்ல. வருகைக்கு காத்திருக்கிறவர்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா பிறருக்கு மதிப்பு கொடுக்கிறவர்களாக இருப்பார். நமக்கு தெரியும், கனம் பண்ணுவதில் ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்ள வேண்டும். யாருக்கு ஒன்றை பற்றி மதிப்பு தெரியுதோ அவங்க தான் அதை மதிப்பாங்க. மதிப்பு தெரியாதவங்களுக்கு அது மதிக்க முடியாது. குழந்தை கையில் ஒரு 1000 ரூபாய் நோட்டை கொடுங்களேன், அதுக்கு என்ன தெரியும்?
அதுக்கு 5 ரூபா சாக்லேட் கொடுங்க, உடனே கண் அப்படி பிரகாசமாகும். ஏன்னா அதுக்கு மதிப்பு தெரியாது, அதுக்கு மதிப்பு தெரியாதே. வருகைக்கு காத்திருக்கிறவங்களுக்கு மிக முக்கியமானது அவங்க ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனாக தான் இருக்க முடியும். ஒருவரை மற்றவர்களை நம்மளால் மதிக்க தெரியலைன்னு சொன்னால் நாம் வருகைக்கு ஆயத்தம் அற்றவர்கள் என்று அர்த்தம். இந்த வசனத்தை மிக அற்புதமாக எழுதியிருக்கிறது. அப்படின்னா அந்த மதித்து என்ற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். மதித்து என்பதற்கு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, இது நமக்கு அடிக்கடி எல்லாருக்கும் எனக்கு தெரிந்த வார்த்தை, ஐடா. ஐடா ஐடா என்றால் வேல்யூ என்ற அர்த்தம். டு வேல்யூ, ஒருவரை மதிப்பிடுதல். ஐடாங்கிற பேர் நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம். ஐடா ஸ்கட்டர் தெரிஞ்சிருக்குமே உங்களுக்கு. ஐடா ஸ்கட்டர் யார்? உங்களுடைய எல்கேஜி படித்தாங்களா அவங்க தானே? சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் கட்டி எழுப்புனது ஐடா ஸ்கட்டர் தான், சரியா? இந்த ஐடா என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? மதிப்பு. ஒன்று டு வேல்யூ, ரெண்டாவது டு நோ. ஒன்று இதுக்கு என்னென்னா டு வேல்யூ, அதாவது மதிப்பிட தெரிந்தவர்கள். ஒன்று மதிப்பிட தெரிந்தவர்கள், ரெண்டாவது டு நோ அறிகின்றவர்கள், ஒன்றை அறிவுகின்றவர்கள், மூன்றாவது டு ரெக்கக்னைஸ் ஒன்றை அங்கீகரிக்கின்றவர்கள். நீங்கள் நானும் வருகைக்கு ஆயத்தம் என்றால் இரண்டாவது மிக முக்கியமான ஒன்று, நாம் ஒன்றை பற்றி மதிப்பிட தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஒன்றை எப்போ மதிப்போம்னா நம்ம அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தால் தான் மதிப்போம். மூன்றாவதாக நாம் அதை அங்கீகரிக்க ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதுதான் இப்போ மதிப்பளித்தல் என்றால் இதுக்கு 3 அர்த்தங்கள். ஒன்று டு வேல்யூ மதிப்பிடுதல், இரண்டாவது டு நோ என்றால் ஒன்றை அறிதல், மூன்றாவதாக டு ரெக்கக்னைஸ் என்றால் ஒன்றை அங்கீகரித்தல். இந்த 3 அர்த்தங்கள் அந்த மதிப்பளித்து என்பதற்கு. இதில் முதலாவது என்ன வேண்டும் என்றால் அதுக்கு சரியான வார்த்தை ஐடாக்கு என்ன? அறிந்து கொள்ளுதல். ஒன்றை நம்ம மதிக்கணும்னா என்ன செய்யணும்? அதை நாம் அறிந்து கொண்டால் தான் நம்மால் அதை மதிக்க முடியும். அப்படின்னா முதல்ல என்ன வேண்டும்? இதில் 2 படிகள் இருக்குது. ஒன்று முதல்ல அறிய வேண்டும், ரெண்டாவது முழுமையாக அறிய வேண்டும். இந்த மதிப்பளித்தல் ஐடா என்பதற்கு ஒன்று முதல்ல என்ன செய்யணும்? டு நோ, ஒன்றை அறிதல், அதுக்கப்புறம் ஒன்றை நன்றாக அறிதல். இன்றைக்கி நாம் சில விஷயங்களை அறிவோம், ஆனால் நமக்கு நல்லா தெரியாது. ஸோ உதாரணமாக டிவி இருக்குது. டிவியில் நமக்கு தெரியும் இதில் படம் வரும், சத்தம் வரும், பாட்டு வரும், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் அது எப்படி செயல்படுதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஒரு சுவிட்சை போட்டால் பவர் வருது நமக்கு தெரியும், போட்டால் கரண்ட் உள்ளே வந்துடும், வந்தால் என்ன ஆகும்? அதில் வெளிச்சம் வரும், அதுக்கப்புறம் ஒரு ரிமோட் எடுத்துகிட்டு சேனலை மாற்றலாம், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அது எப்படி மாறுதுன்னு தெரியாதுல்ல. அப்படி என்ன? ஒன்று முதல் நமக்கு அறிய வேண்டும், ரெண்டாவது முழுமையாக பூரணமாக அறிய வேண்டும். இந்த பூரணமாக அறிதலுக்கு பேர் தான் ஐடா. அது மதிப்பளிக்க வேண்டும் என்ற அர்த்தம் தெரியுங்களா? ஒன்றை மேல் நோட்டமாக அல்ல, அது நுனிப்புல் மேகிற மாதிரி அறியறாங்க தெரியுங்களா? அது அல்ல. வேதத்தையும் சரி, நீங்கள் நம்ம எல்லாமே படிக்கிறோம்ல. சிலர் பார்த்தீங்கன்னா அநேக அதிகாரங்கள் ஒரே நாளில் படிக்கிறவங்களாம் இருக்காங்க. 10 அதிகாரம்லாம் சாதாரணமாக படிப்பாங்க. ஒரு சிலர் 20, 30, எனக்கு தெரிந்து 200 அதிகாரம் வரைக்கும் ஒரே நாளில் படிக்கிற ஆள் இருக்குது நம்ம ஊரில். ஆகவே அவர்கள் அறிகிறார்கள், ஆனால் எந்த அளவுக்கு அவர்கள் முழுமையாக அறிவாங்கன்னு சொல்ல முடியாது. வேதத்தை படிக்கிறோமே தவிர நமக்கு என்ன? ஒரு முழுமையாக மேலோட்டமாக படிக்கிறோம், அவங்க தெரியும் இந்த வசனம் இந்த வசனம். ஆனால் அநேகருக்கு அதனுடைய அர்த்தங்கள் புரியாதில்ல. சமீபத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், கன்வென்ஷனுக்கு. நான் காலைல போகும்போது சென்னையிலேருந்து அந்த இடத்துக்கு போயிட்டு நான் தங்கி இருக்க இடத்துக்கு கூப்பிட்டு போகும்போது காட்டினாங்க, ஐயா இதுதான் நீங்கள் பேச போகிற சபைன்னாங்க. என் ஆவி அப்போவே காணாமல் போயிடுச்சு. அந்த சபையை பார்த்த உடனே நான் நினச்சேன், அவ்வளோதான், நான் மாட்டினோண்டா. ஆண்டவனை கேட்டே, ஆண்டவரே இந்த மாதிரி இடத்துல கொண்டு வந்து என்னை வந்து மாட்டி வைக்கிறீங்க. அந்த இடம் எப்படின்னா ஒரு சின்ன டவுன், ரொம்ப குட்டி டவுன். அது அதாவது ஒரு 10-12 கடை இருக்கும். பஸ் வந்து நிற்கிறதுக்கு ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டுன்னு பேரில் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வீடே கிடையாது. கொஞ்சம் தூரத்துக்கு ஒரே வயல்வெளி, நல்ல மலைகள் சூழ்ந்த ஒரு ஊர். அது வயலில் தாண்டி போனால் அந்த வயலில் அந்த ரோடு ஓரத்தில் ஒரு சபை கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி பின்னாடி எதில் ஒரு வீடும் கிடையாது. பார்த்தீங்கன்னா தள்ளி ஒரு கிராமம் இருக்குது. நான் இதை யோசித்து பார்த்தேன், இங்கே போய் நான் எப்படி வசனத்தை சொல்ல போகிறேன், பயந்துட்டு போனேன். காலையில் மீட்டிங் இல்லை, மாலையில் தான் மீட்டிங் இருந்தது. என்னை தங்க வச்ச இடம் அதை விட சூப்பரான இடம்.
அதை பார்த்து முடிவு பண்ணேன், அவ்வளவுதான், ஒரு வழி ஆயிட்டோம் அந்த தடவை அப்படின்னு. ஆனால் மாலையில் வந்து பார்த்தா அந்த சர்ச்சுக்குள்ளே ஒரு 200 பேர் இருந்தாங்க. நான் நினச்சேன், எவ்வளவு நம்ம தப்பாக எஸ்டிமேட் பண்ணுறோம். தோட்டத்தின்படி ஒரு நாளும் தீர்ப்பளிக்கக்கூட நல்லா தெரியும். ஆனால் அந்த சபையை பார்த்து, ஏன்னா நிறைய இடங்களில் கசப்பான அனுபவம் தான். வசனத்தை சொல்ல போவாங்க, பார்த்தீங்கன்னா வசனத்துக்கு சம்மந்தமே இருக்காது. இதுக்கு நேர் ஆப்போசிட். அதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இன்னொரு பகுதிக்கு போனால் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கின உடனே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் கொண்டு தங்க வச்சாங்க. பார்த்தீங்கன்னா ராஜ உபசாரம் அந்த ஹோட்டலில். அவன் சொல்லிட்டான், கீழேயே டைனிங் இருக்குது, நீங்கள் ரூம் சர்வீஸ் வேணாலும் கேட்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மலேசியா இல்லைன்னா சவுதிக்கு போனால் எப்படிப்பட்ட ஹோட்டலில் தங்குவோன்னா அதேமாதிரி ஹோட்டலில் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு இடம் தங்க வச்சாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, ஊழியக்காரனுக்கு இவ்வளோ தூரம் மதிக்கிறாங்களே, அதுவும் வசனம் சொல்கிறவனு மதிக்கிறாங்களே, அது எனக்கு ஒரு ஆச்சரியம். மீட்டிங் போய் உட்காந்தா முன்னாடி ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க. அது சகோதரிகள் மாத்திரம். ஒருத்தர் கையில் கூட பைபிள் கிடையாது. பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் கூட்டங்களுக்கு ஆள் பிடிச்சி கொண்டு உட்கார பார்த்துறீங்களா, அது மாதிரி இங்கே கிராமத்துலேருந்து கொஞ்சம் பேர் வேனில் பஸ்ஸில் ஏற்றி கொண்டு உட்கார வச்சுருக்காங்க. வசனத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 4-5 சகோதரர்கள், இவங்க பயந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக 4-5 பேர் உட்கார வச்சுருக்காங்க. பின்னாடி வசனத்தை வாசிக்கிறதுக்கு ஒரு 4-5 பேர் உட்காந்துருக்காங்க. பட்டம் பாருங்கள் பாடு அந்த ஊரில். அதாவது எல்லா வசதியும் நல்லா பண்ணி கொடுத்தாங்க, ஆனால் ஊழியம் நல்லா இல்லை. ஆனால் அந்த ஊருக்கு போனச்சே அங்கேயே எப்படின்னா அங்கே என்ன ஆகுன்னு போனால் 200 பேர் முதல் நாள் மீட்டிங்கு, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் மீட்டிங். ஒரு வசனத்தை நான் ரெஃபரன்ஸ் சொல்லி முடிக்கல வாசித்தாங்க அவங்க. அது நான் சொல்லவே இல்லை வசனத்தை. ஆதியாகவும் சொல்லும்போதே அவங்களுக்கு தெரியுது இந்த வசனம் தான் இவர் சொல்லுவார் அப்படின்னு வாசிக்கிறாங்க. எனக்கு அவ்வளோ ஆச்சரியம். பார்த்தீங்கன்னா சாதாரண ஜனங்கள் வசனத்தில் அவ்வளோ ஒரு ஆர்வம் அவங்களுக்கு, ஆனால் வசனத்தோட விளக்கம் தெரியாது அவங்களுக்கு. they know the word of God. வசனம் அவங்களுக்கு நல்லது. எந்த வசனம் சொன்னாலும் அப்படி புரட்டும் போதே வாயில் சொல்கிறாங்க அந்த வசனத்தை, அந்த கிராமத்து மக்கள். அந்த அளவுக்கு வசனத்தில் ஊறி போனவங்க. ஆனால் வசனத்தோட அந்த அர்த்தங்கள் தெரியலை அவங்களுக்கு. முடிச்சுட்டு வந்த பிறகு அவங்க சொன்னாங்களாம், அந்த ஆள் நல்லா திட்டினார் நம்மளை. அந்த பாஸ்டர் சொன்னாங்களாம், விசுவாசிக்க நல்லா திட்டினார் அவர், ஆனால் கூட கேட்க சந்தோஷமாக இருந்துருந்தாங்களாம். கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கி வசனம் நிறைய பேருக்கு தெரியுது, கர்த்தருக்கு மகிமை. ஆனால் வசன ஆழங்கள் இன்றைக்கு நாம் அறிவதில்லை. அதாவது நாம் இன்றைக்கு வருகைக்கு காத்திருக்க வேண்டுமானால் 2வது என்ன வேண்டும்? we must be respectful. நாம் மற்றவங்களுக்கு மதிப்பளிக்கிறவனாக இருக்க வேண்டும். அந்த மதிப்பளித்தலுக்கு 2வது அர்த்தம் தான் அந்த ஐடா என்பது 2வது அர்த்தம். ஏன்னா இதுக்கு வேறு வார்த்தை. இந்த அறிதலுக்கு என்ன தெரியுங்களா? கினாஸ்கோ. கிரீக்கில் அறிதல் என்பதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை கினாஸ்கோ. கினாஸ்கோ. ஆனால் இதுக்கு ஐடா. அங்கே மதிப்பளிக்க வேண்டும் போட்டுருக்கீங்களா? மதித்துன்னு போட்டிருக்குது. அதுக்கு எந்த வார்த்தை? வழக்கமாக கினாஸ்கோ என்றால் ஒன்றை அறிந்து கொள்ளுதல், இந்த படி. ஆனால் மதிப்பளிக்க வேண்டுமானால் கினாஸ்கோவில் என்ன வேண்டும்? ஐடா வேண்டும். சில வசங்களை உங்களுக்கு சுட்டிக்க உங்களுக்கு எளிதாக புரியும். யோவான் 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை. நீங்கள் அவர் என்ன செய்யல? அறியவில்லை. நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவனுக்கு இந்த அறியவில்லை என்பதற்கு கினாஸ்கோ என்ற வார்த்தை பயன்படுத்துறாங்க. அதில் ஆண்டவர் இயேசு யூதர்கள்ட்ட பேசுகிறாரு, நீங்கள் பரலோகத்தின் பிதாவை என்ன செய்யலை? அறியவில்லை. அதுக்கு அர்த்தம் என்ன? மேலோட்டமாக கூட உங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். யூதர்களுக்கு என்ன சொல்லுவாங்க? நாங்கள் பிதாவுக்கு சொந்தமானவர்கள், வாக்குத்தத்தம் எங்களுக்கு சொந்தம், நியாயப்பிரமாணம் எங்களுக்கு சொந்தம், முற்பிதாக்கள் எங்களுக்கு சொந்தம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தெரியும் என்று சொன்னவர்கள் சொல்கிற வார்த்தை தெரியுங்களா? அதில் நீங்கள் அவரை அறியவில்லை என்பது கற்றுங்களா? மேலோட்டமாக கூட நீங்கள் அறியலை. கினாஸ்கோ என்ற வார்த்தை அதில் பயன்படுத்துவாங்க. ஆனால் நான் அவரை, இந்த வார்த்தை பயன்படுத்துவாங்க, ஐடா. அப்போ ஆண்டவர் இயேசு யூதர்களுக்கு என்ன சொல்கிறா தெரியுங்களா? ஒன்று, நீங்கள் ஆண்டவரை மேலோட்டமாக கூட அறியலை, ஆனால் நான் எப்படி அறிந்திருக்கிறேன்? அவரை உள்ளும் புறமும் நான் அறிந்திருக்கிறேன், முழுமையாக நான். அது ஃபுல்லர் நாலேஜ். இது மேலோட்டமான ஒரு நாலேஜ், சோ கால்ட் நாலேஜ். இது அறிவல்ல, அறிஞ்ச மாதிரி. இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தை கேளுங்க, தெரியுமான்னு கேட்டால் ஓ தெரியுமே, அதுக்கப்புறம் அதுதான் தெரியாது. யார்கிட்ட வேணா கேளுங்க, இதானே தெரியுமேன்னுவாங்க, அதுக்கப்புறம் அதுதான் தெரியாது. அதுக்கு எத்தனை தெரியுங்களா? மேலோட்டமாக கூட நாம் இன்றைக்கு அநேகரை அறியவில்லை. ஆனால் என்ன வேண்டும் தெரியுங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அவரை அறியலை, ஆனால் நான் என்ன பண்ணுறேன்? அவரை அறிந்திருக்கிறேன். மாத்திரமில்லை, அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனாயிருப்பேன்.
அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை அப்போ இந்த ஐடா என்பதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? முழுமையான ஒரு அறிவு, ஃபுல்லர் நாலேஜ். வருகைக்கு காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு மேலோட்டமான அறிவு அல்ல. நல்லா கவனித்து கொள்ளுங்கள். நாங்களும் பைபிள் படிக்கிறோம், எங்கள்கிட்டையும் பைபிள் இருக்குது, எங்களுக்கும் வசனம் தெரியும், நல்லது தான். ஆனால் அந்த அறிவு போதாது. ஆண்டவருடைய வருகைக்கு என்ன வேண்டும் தெரியுங்களா? அந்த முழுமையான ஐடா. இது ரெண்டுமே கிரேக்க வார்த்தைகள். ஒன்று அறிவதற்கு, மற்றொன்று முழுமையாக அறிவதற்கு. அந்த 1 தெசலோனிக்கர் 5:13 அந்த மதித்துன்னு வார்த்தை போட்டுருக்கு தெரியுங்களா? அதுக்கு பயன்படுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா? கினாஸ்கோ இல்லை, ஐடா. அப்படியான வருகைக்கு காத்திருக்கிறவங்க மற்றவர்களுக்கு மதிப்பளிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த மதிப்பு அளிக்க வேண்டுமானால் அவங்களுக்கு என்ன இருக்கணும் தெரியுங்களா? ஒரு பூரணமான அறிவு வேண்டும். இன்னும் வசனம் சுட்டி காட்டுகிறேன். எதை போலனா, ஆண்டவர் இயேசு பிதாவை எப்படி அறிந்திருந்தாரோ அப்படியே அறிகின்ற ஒரு அறிவு உங்களுக்கு எனக்கு வேண்டும். அடுத்த ஒரு வசனம் சுட்டி காட்டுறேன். யோவான் 13:7. யோவான் 13:7. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய். என்ன சொல்ல தெரியுங்களா? அந்த அறியா என்பதற்கு இந்த கினாஸ்கோ என்ற வார்த்தை இருக்கும். பரிசுத்த பேதுரு கால்களை கழுவி கொண்டு வர ஆண்டவர் இயேசு பேதுருக்கிட்ட வந்து பேதுரு சொல்ல, ஆண்டவரே நீ என் கால்களை கழுவக்கூடாது. அப்படி சொல்லும்போது ஒன்று ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இப்போ செய்கிற அர்த்தம் உனக்கு இப்போது தெரியாது. அப்படி தெரிய வேண்டிய அளவுக்கு உனக்கு கால கழுவுற மாத்திரம் தெரியும், அதுக்கு பின்னாடி இருப்பது உனக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் நீ அப்போ ஐடா என்ற வார்த்தை பயன்படுத்துவாங்க. அதில் அந்த யோவான் 13:7 அந்த கினாஸ்கோ என்ற வார்த்தையும் இருக்குது, அறிதல் என்ற வார்த்தையும் இருக்குது. தமிழில் பார்த்தீங்கன்னா அறிவாய் தான். பார்த்தீங்கன்னா முதல்ல யோவான் 8:50 பார்த்தீங்கன்னா அறிதல். தமிழில் பார்க்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரியே தெரியும். ஆனால் ஒன்று அல்ல. ஒன்று மேலோட்டமாக அறிவது, மற்றொன்று ஆழ்ந்து அல்லது முழுமையாக அறிவது. அதே போல் தான் 13:7 14:7 வாசிங்க. யோவான் 14:7 என்னை அறிந்தீர்களானால் அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். கவனிச்சுங்க. முதல்ல என்னை அறிந்தீர்களானால் எனக்கு தெரியுங்களா? இந்த வார்த்தை இருக்குது கினாஸ்கோ. அதனால் கவனிங்க, இந்த ரெண்டு வார்த்தைகளும் தமிழில் பார்த்தீங்கன்னா அறிந்து அறியாய் இப்படி தான் இருக்கும். ஒரே மாதிரி வார்த்தைகளாக தெரியும், ஆனால் மூல மொழியில் அப்படி இல்லை. ஆங்கிலத்தை கூட பார்த்தீங்கன்னா நோ என்று தான் இருக்கும். ஆனால் ஒன்று என்ன தெரியுங்களா? மேலோட்டமாக அறிவது, இன்னொன்று ஆழ்ந்து ஒரு முழுமையான அறிதல். இன்றைக்கு வருகைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு மேலோட்டமான அறிவு போடாது. ஆண்டவர் இயேசு சொல்ல பாருங்கள், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும். மேலே உள்ளது கினாஸ்கோ, கீழே உள்ளது ஐடா. அப்படியானால் அறிவு இன்றைக்கு நமக்கு இருக்குது. தேவனை குறித்து, நம்ம ஆராதிக்கிற கர்த்தரை குறித்து, வேதத்தை குறித்து நமக்கு ஒரு அறிவு இருக்குது. ஆனால் என்ன வேண்டும் தெரியுங்களா? இன்னும் ஒரு ஆழ்ந்த அறிவுக்குள்ளே நீங்கள் நானும் போக வேண்டிய அவசியம் உண்டு. அதைத்தான் அந்த 1 தெசலோனிக்கர் 5:13 வாசிக்கிறோம். மதித்து. அந்த மதிப்பு நாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் சொன்னால் ஒருவரை பற்றி மேலோட்டமாக அறிந்திருந்தால் போதாது. இன்றைக்கி பாருங்கள், அநேகருக்கு பெற்றோர்களை மதிக்க முடியல. நிறைய பிள்ளைகளுக்கு முன்னாடி காலத்தை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பெற்றோருக்கு பயப்படுவாங்க. இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயப்படுறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த பிள்ளைகள் பெற்றோரை அறிந்திருக்காங்களே தவிர முழுமையாக அவங்க அறியலை. எவ்வளவு தியாகம், எவ்வளவு வலிகள், எவ்வளவு பாடுகள் பட்டு நம்ம வளர்த்துருப்பான்னு அவனுக்கு தெரிந்திருந்தால் இன்றைக்கி ஏளனப்படுத்த மாட்டான்ல, அவமானப்படுத்த மாட்டான்ல, கேவலப்படுத்த மாட்டானே. அப்படியா இன்றைக்கி என்ன இருக்குது? நமக்கு ஒரு அறிவு இருக்கிறது, ஆனால் என்ன அறிவு இல்லை? முழுமையான அறிவில்லை. வருகைக்கு காத்திருக்கிறவங்களுக்கு நான் திரும்ப திரும்ப இதை சொல்ல விரும்புகிறேன். காலையில் இந்த காலையில் நான் வேதத்தை வாசிக்கும்போது, இந்த வேத பாடத்தை நான் ஆயத்தம் பண்ணும்போது எனக்கு இந்த ஐடா ரொம்ப புதுசாக இருந்தது. ஐடான்ற வார்த்தை பேர் அடிக்கடி கேள்விப்படுற பேர். ஐடா என்பது ஒரு கிரேக்க வார்த்தையானாலும் நம்ம பிள்ளைகள் நிறைய பேருக்கு ஐடாங்கிற பேர் இருக்குது. ஆனால் அந்த ஐடா பேருக்கு இவ்வளோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி இந்த காலையில் தான் நான் அதை கற்றுக்கொண்டேன். நான் உட்கார்ந்த அந்த கினாஸ்கோ எனக்கு நல்ல தெரிஞ்ச வார்த்தை. ஏன்னா 2 கொரிந்தியர் 3:2 பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்களால் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்படுகிற நிருபம் நீங்கள் தானே இருக்கும். அந்த அறிந்துக்கு கினாஸ்கோ, வாசிக்கப்படுதலுக்கு ஆனாகினாஸ்கோ. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பழக்கமான வார்த்தை. நான் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை, நான் புரிந்து கொள்ளுகிற வார்த்தை. ஆனால் இந்த ஐடா எனக்கு புதுசாக இருந்தது. ஏன்னா நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் முழுமையாக அறிந்திருக்கிறேனா? யோசிச்சு பாருங்கள். கணவன் மனைவியாக வாழ்கிறோம்ல,
25 வருஷம், 30 வருஷம், 35 வருஷம், எனக்கு திருமணமாகி 35 ஆண்டுகள் ஆகுது. இன்றைக்கும் என் மனைவியின் வாழ்க்கையில் என்னால் புரிஞ்சு கொள்ள முடியாத சில பகுதிகள் இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தை அவள் எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. காமனாக தெரியும். 35 வருஷம் பார்த்துட்டு இருக்கிறேனே, அவளுக்கு என்ன தெரியும், என்ன அவளை பற்றி எனக்கு என்ன இன்னும் சொல்லப்போ என்னோட அக்கா மக குழந்தையிலேருந்து நான் பார்க்குறேன் அவளை. அவளுடைய அத்தனை வயது நான் பார்த்துட்டு, எப்படி ஆபிரகாம் சாராளை பார்த்தாலும் அப்படி நான் என் மனைவியை பார்த்துட்டே இருக்கிறேன் குழந்தையிலேருந்து. ஆனால் இன்றைக்கும் நான் யோசித்து பார்ப்பேன், சில விஷயங்களில் அவள் எப்படி ரியாக்ட் பண்ண மாட்டான்னு நான் நினைப்பேன். ஆனால் வேறு விதமாக ரியாக்ட் பண்ணுவோம். அப்போ நான் நினைப்பேன், ஓ நம்ம இன்னும் அவளை பற்றி சரியாக புரியலை. கவனித்துக் கொள்ளுங்கள், எத்தனை வருஷம் கூட ஒரு ஆள் கணவனோ மனைவியோ பெற்றோர் சொல்லுவாங்க தெரியுங்களா, இவ்வளோ தான் நீங்கள் என்ன புரிஞ்சிட்டீங்களா? சாதாரண ஒரு கேள்விக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுங்களா? நம்ம எதாவது ஒன்று சொல்லும்போது அவ்வளோதான் உங்களுக்கு என்ன போய் தெரிஞ்சது போங்க அப்படி போயிட்டே இருப்பாங்களே. அப்போ வலிக்குது இல்லை? இப்போ யோசித்து பாருங்கள், தேவனை மாத்திரமல்ல நம்மோடு வாழுகிற மனிதர்களுக்கு நமக்கு என்ன செய்யுங்களா, ஒரு முழுமையான அறிவு அவங்கள பற்றி நமக்கு இருந்தால்தான் நாம் அவங்கள மதிக்க முடியும். இது யாருக்கு சொல்லப்பட்டு தெரியுங்களா? அதில் ஊழியக்காரனை மதிப்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்காங்க. கூட இருக்கிற கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அப்பா அம்மாவே நம்மளால் முழுமையாக அறிந்து கொள்ள முடியலைன்னா சபையில் இருக்கிற தேவ மனுஷனை மாத்திரம் நம்ம முழுசாக அறிந்து கொள்வோமா? அந்த மதிப்பளித்தல் யாருக்கு தெரியுங்களா? தேவ மனிதனுக்கு. அங்கே இந்த செய்தியை சொல்லணுன்னா முதல்ல என்ன பண்ணணும், பாஸ்டரை வெளியே அனுப்பணும், வீட்டுக்கு அனுப்பிடணும். சரியா? பாஸ்டரை வீட்டுக்கு அனுப்பிட்டு தான் இதை பேசணும். ஆனால் பாஸ்டர் ஒரு பாஸ்டராக இல்லை, அவங்க நல்ல மாணவனாக உட்காந்து அவங்க எடுக்கிறாங்க, அதனால அவங்க இருக்கலாம் அன்னைக்கு. இல்லைன்னா பாஸ்டரை வெளியே அனுப்பிட்டு தான் நம்ம இதை சபைக்கு டீச் பண்ணணும். ஏனென்றால் இது யாரை மதிப்பது தெரியுங்களா? ஒரு ஊழியக்காரனை வருகைக்கு காத்திருக்கிற சபை எப்படி மதிக்க வேண்டும் என்பது தான் இந்த செய்தி. அப்படின்னு பி ரெஸ்பெக்ட்ஃபுல் யாருக்கு? நம்ம சொல்ல ஒரு சபையில் வாட்ச் நைட் சர்வீஸ் முடிஞ்சிச்சு. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஏர்லி மார்னிங் சர்வீஸ் முடிஞ்ச உடனே எல்லாம் அங்கங்கே பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க டீ அந்த கேக்ஸ்லாம் கொடுப்பாங்க. அது சாப்பிட்டே நிற்கும் போது ஒரு பையன், ஒரு வாலிப பையன் ஓடி போய் நம்ம சபைக்குள்ளே அப்படி ஒரு பல்ட்டி அடித்தான் பாருங்களேன். சபைக்குள்ளே வாட்ச் நைட் சர்வீஸ் முடிஞ்சு எல்லாம் நிற்கிறாங்க. அப்படி ஒரு பல்ட்டி அடித்து நின்ன உடனே எல்லாம் ஒரு ஸ்டக் ஆகிட்டாங்க. அவனுக்கு என்னென்னா புது வருஷம் வந்திருக்கு ஜாலின்னா அவர் ஒரு பல்ட்டி அடிச்சிட்டார் சபையில். உடனே ஒரு மூப்பர் கேட்டார், ஏயா இது சபைன்னு உனக்கு தெரியாதா? இதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குன்னு தெரியாதா? என்னடா வளர்ந்தீங்க? ஆள் தான் வளருது. அது எல்லா வீட்லேயும் சொல்கிற வசனம் அது தெரியுங்களா? ஆள் தான் வளர்ந்துருக்கிற, மண்டை வளரவே இல்லை அப்படி சொல்லுவாங்க தெரியுங்களா? அது மாதிரி ஊர் சொன்னா பார்த்தோம், யோ யார் இந்த சின்ன பையன் மூப்பரை அவர் ஆடி யோ ஒன்று ஒரு ஆடி போயிட்டார். யோ எங்கள் அப்பனுக்கே நான் பயப்பட மாட்டேன், நீ என்னயா மறுபடியும் திரும்ப ஒன்று அடிப்பேன் நீ சொன்னேன்னா? கவனித்துக்கள், ஏன் மடிக்க முடியல தெரியுங்களா? they don't know the real value of a father. ஒரு தகப்பனுடைய சரியான மதிப்பை வேறும் சொல்லுது. உன் தகப்பனை நிந்தித்தால் தாயை கவனிக்காமல் போன என்ன ஆகும் தெரியுங்களா? நதியின் காகங்கள் உன் கண்களை பிடுகும், கழுகின் குஞ்சுகள் உன்னை சாப்பிடும் போட்டிருக்கு. அதுக்கு தெரியுங்களா? அடக்கம் பண்ணப்படாமல் ரோட்டில் வீசி எறிவான்னு அர்த்தம். ஏன் தெரியுங்களா? இன்றைக்கு நம்மளால் பரஸ்பரம் ஒரு மனிதனையோ இல்லை நம்ம அயலகத்தானையோ ஏன் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க நம்மளால் முழுமையான அவங்கள மதிக்க வேண்டிய அளவுக்கு மதிக்கிறதில்ல. ஏன் தெரியுங்களா? நமக்கு இது இருக்குது, ஒரு மேலோட்டமான அறிவு. அவர் அப்பானா என்ன, ஜிப்பா போட்டு சுற்ற வேண்டியதான், அவ்வளவுதான். அதுக்கு மேலே அவருக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் அம்மானா என்ன, அது மம்மி இன்னும் சொல்லப்போனால் மம்மியில் மம். அதுக்கடுத்து என்ன, கம்முன்னு உட்கார்னது தான், வாயை திறக்காம உட்காந்து அதான் மம். அப்படின்னா என்னென்னா அறிவு இருக்கிறது, என்ன வேண்டும், அந்த ஐடா இல்லை. ஏன் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா அவங்க மனசில் அந்த வார்த்தை ஆழமாக பதியணும். கினாஸ்கோ டு நோ சம்திங், ஆனால் ஐடா என்பது டு நோ சம்திங் ஃபுல்லி, முழுமையாக அறிகின்ற அந்த அறிவு. அடுத்த அந்த 3 வசனங்களையும் வீட்டிலே திரும்பி வாத்து பாருங்கள், மிக அற்புதமானது. தமிழில் அறிந்து அறிந்து அறியாமல் இப்படி தான் இருக்கும். ஆனால் மூலமொழியில் பார்த்தீங்கன்னா 2 வேறு வேறு வார்த்தை. ஒன்றுக்கு கினாஸ்கோ, மற்றொன்றுக்கு ஐடா. அப்படின்னா நீங்கள் நானும் வருகைக்கு காத்திருந்தால் இந்த ஐடாங்கிற வார்த்தையே நமக்கு தெரியலைன்னா அப்புறம் எப்படி நம்ம வருகைக்கு காத்திருப்போம்? நமக்கு இன்றைக்கி ஒரு அறிகின்ற அறிவு இருக்குது, ஆனால் ஒரு அரைகுறையான அறிவு. இது போடாதா, இவ்வளவு போடாதா? பிள்ளைங்களை பாருங்கள், பரீட்சைக்கு படிக்கும்போது பார்த்துருக்கீங்களா? கொஸ்டின் பேப்பரை தான் சாய்ஸ் விடுவான், இவன் படிக்கும் போதே சாய்ஸ் விடுவான் பாருங்களேன். 6-10 எஸ்ஏன்னு என்ன பண்ணுவான், இதில் இவனை டிக் பண்ணுவான், இதுதான் வரும். நான் தான் 25 வருஷம் கொஸ்டின் பேப்பரை பார்த்தேனே, திரும்பி திரும்பி இதை தான் கேட்குறாங்க, இவரை சாய்ஸ் விட்டுருவா தெரியுங்களா? அப்படின்னு என்ன பண்ணுறான், முதல்ல இவனே பிரிச்சிடுறான், கொஞ்சம் படிக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அதில் என்ன பண்ணுவானுங்களா, விரல விட்டு பார்ப்பான், இதுவா அதுவா. நல்ல காலம் சில தங்கங்கள் இருக்குது, ஜபம் பண்ணிட்டு சீட்டு போட்டு பார்ப்பாங்களாம். ஹலோ,
ஜெபம் பண்ணிட்டு கத்தர் என்ன செய்வாங்களாம், சீட்டு போட்டு பார்ப்பாங்களாம், இந்த இசை வருமா அந்த இசை வருமா, ரெண்டும் வராது, கோணப்பையில் உனக்கு பைத்தியம் வரும். என்ன தெரியுங்களா, ஏன் நம்ம அன்றைக்கி இந்த சாய்ஸ்லேயே வாழ்க்கையை தள்ளி விட்டோம். நமக்கு என்ன வேண்டாம், அன்றைக்கி ஒரு முழுமையான அறிவு வேண்டாம். இன்றைக்கி படிக்கிற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா 100 அப்படியே வாங்குறாங்க தெரியுங்களா, ஜஸ்ட் வாமிட் பண்ணுற வேலை தான். அநேக பிள்ளைகள் புரிந்து கொண்டு படிப்பதில்லை. என்ன பண்ணுறாங்க, அப்படியே மக பண்ணுறாங்க, அப்படியே பண்ணுறாங்க, அப்படியே கொட்டுறாங்க. 2 நாள் கழித்து திருப்பி அதை கேட்டிங்கன்னா 0. பரீட்சை எழுதி முடிக்கிற வரைக்கும் காது வழியாக வலியும். அதெல்லாம் பரீட்சை முடிஞ்சு ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அது கழுதை ஆகிடும்ல 10 நாளில். அதுக்கப்புறம் அதே கொஸ்டின் பேப்பர் எழுத சொல்லுங்கள், அது தேராது. காரணம் என்ன தெரியுங்களா, அதை புரிந்து கொண்டு செயல்படலை. ஆவிக்குரிய உலகத்தில் மனிதர் இன்றைக்கு அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அறிய வேண்டிய பிரகாரம் ஒருத்தர் என்ன செய்யலை, அறியவில்லை. நாம் இன்றைக்கி அறிய வேண்டிய அளவுக்கு அறிந்திருந்தால்தான் நம்மளால் மதிக்க முடியும். அப்படியான அந்த மதிப்பதற்கு நமக்கு முதல்ல என்ன வேணும் தெரியுங்களா, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, 13, 14 வசனங்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள். உங்களுக்குள்ளே என்ன செய்யுங்க, ஒன்று கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஐடா நமக்குள்ள வேண்டுமானால் முதல்ல என்ன வேணும் தெரியுங்களா, உங்களுக்குள்ளே என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன, உங்களுக்குள்ளே சமாதானமாக இருங்கள் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன. ஒன்று எனக்குள்ள, அப்புறம் நமக்குள்ளே. உங்களுக்குள்ளே என்றால் 2 அது. ஒன்று என்ன, முதல்ல சமாதானம் எங்கே இருக்கணும், எனக்குள்ளே இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், என்னை சூழ்ந்திருக்க மற்றவங்களுக்குள்ளும் இருக்கணும். உங்களுக்குள்ளே என்பதற்கு உதாரணமாக லூக்கா 17ஆம் அதிகாரம், லூக்கா 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. இதோ இங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏது விராது. அந்த உங்களுக்குள்ள இருந்து யாருக்குள்ள, முதல்ல எனக்குள்ள, அப்புறம் நமக்குள்ள. ஒன்று ஒவ்வொரு தனிப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்குள்ளேயும் பரலோகம் இருக்கணும். அடுத்தது நாம் கூடி வரும்போது பரலோகம் நடுவில் இருக்கும். அப்போ உங்களுக்குள் என்றால் முதல்ல எனக்குள்ளே இருக்கணும், அப்புறம் தான் எங்கே வரும், இங்கே வரும். கவனித்துக் கொள்ளுங்கள், முதல்ல எந்த ஒரு அனுபவமும் எனக்குள்ளே வராத வரைக்கும் அடுத்தவங்களுக்குள்ளே வராது. நீ பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வரான்னு வச்சுக்கலாம், ஒரு ஆள் வரும்போது பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்ட வரான் தெரியுங்களா, எவனாவது குறுக்க வந்த நாயை வண்டி ஓட்டே வருவார். எவனாவது குறுக்க வந்தான்னா அவனை நம்மளால் சகிக்க முடியலைல்ல. ஏண்டா சொல்லிட்டு வந்துட்டியா, அது திட்டுறோம் தெரியுங்களா. இப்படி ஏன் தெரியுங்களா, வண்டி ஓட்டுறதுல பிரச்சனை இல்லை, வரும்போது அந்த அம்மா கடிச்சிருக்கும், அந்த கடியை வாங்கி தான் வண்டியை ஓட்டு வருவான். அந்த எரிச்சலை பார்க்குறவங்கெல்லாம் வல்லுன்னு விழுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, உள்ள சமாதானம் இல்லை, அதனால வெளியே சமாதானம் இல்லை. இன்றைக்கு அநேகர் பொதுவான இடங்களில் மற்றவங்களோட உறவுகளில் சண்டை வர்றதுக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, அந்த சந்தர்ப்பம் அல்ல, ஏற்கனவே ஒரு ரெசிடியலாக ஒன்று இருக்குது, டிஸ்டர்பன்ஸ் உள்ள இருக்குது. அதுதான் சமாதானம் எனக்குள்ளே இருந்தால் தான் அடுத்தவங்க வயலேட் பண்ணுற சமாதானத்தை மீறி போகும்போது என்னால் எப்போ சமாதானம் இருக்க முடியும் தெரியுங்களா, எனக்குள்ளே இருந்தால் தான். அடுத்தவங்க என்னை இரிட்டேட் பண்ண, அவங்க என்ன கோபம் போட்டாங்க அதனால அப்படி சொன்னேன் இல்லை, நமக்குள்ளே பீஸ்ஃபுல்லாக இருந்தோன்னு வச்சிங்களேன், யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணால் கூட என்ன பண்ண, கூலாக இருப்போம், சரி பார்த்து போங்க அப்படின்னுவோம். ஆனால் நமக்குள்ள சமாதானம் இல்லைன்னா அடுத்தவண்டு நம்மளால் சமாதானம் இருக்க முடியாது. பரலோகம் எனக்குள்ளே இல்லைன்னா நான் இருக்கிற இடத்துல பரலோகம் இருக்காது. அதே போல் சமாதானம் எங்கே இருக்கணும், முதல்ல நம்ம பாட்டி அப்போவே சொல்லி வச்சாலே, சட்டியில் இருந்தால் தான், அவ்வளோதான், வெரி சிம்பிள். நமக்குள்ள சமாதானம் இருந்தால் தான் அது வெளியே வரும். அப்படியால் நாம் இன்றைக்கு வருகைக்கு காத்திருக்கிறவங்க மதிக்க வேண்டும். என்ன வேண்டும், நாட் ஓன்லி கினாஸ்கோ, ஐடா. அந்த ஐடா எப்போ இருக்குன்னு தெரியுங்களா, நாம் என்ன செய்யணும், ஒருவருக்கு என்ன செய்யணுமா, சமாதானம் உள்ளவங்களாக இருக்கணும். யாருக்குள்ள, உங்களுக்குள். அப்படின்னா நாம் இருக்கிற ஐக்கியத்தில் சமாதானம் வேண்டுமென்றால் முதல்ல எங்கே இருக்கணும், எனக்குள்ள சமாதானம் இருக்கணும். நான் வீட்டிலேருந்து வரும்போது கொஞ்சம் சமாதானத்தை கொண்டு வந்து இங்கே போட்டால் தான், அப்படி ஒவ்வொருத்தரும் கொண்டு போட்டால் என்ன ஆகும் தெரியுங்களா, இட் வில் மல்டிப்ளை, அது பெருகும். நான் வரும்போதே எரிச்சலை கொண்டு வந்தேன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே, ஒருத்தர் என்ன பண்ணான்னா ஆளுக்கு கொஞ்சம் வீட்டில் இருந்து அரிசியை கொண்டு வந்து ஒரு பானையில் போடுங்க, நம்ம சமைச்சு எல்லோரும் சாப்பிட்லாம். நானா வீட்டிலேருந்து ஒருத்தன் புறப்படும் யோசித்தானா, எல்லாவனும் அரிசி தானே கொண்டு வருவான், நம்ம மாத்திரம் கொஞ்சம் உமியை கொண்டு போனால் தெரியுமா. கடைசியில் எல்லாம் அரிசியை போட்டாங்க, வேக வச்சா ஒன்றும் வேகலை, மொத்தமும் உமியாக்குது. ஏன்னா கொண்டு வந்தவெல்லாம் உமி, இது ஒவ்வொருத்தரும் நினச்சா நான் தானே உமி மொத்தமே. காரணம் என்ன தெரியுங்களா, நான் கொண்டு வராவிட்டால் மற்றவன் கொண்டு வரணும் எப்படி எதிர்பார்க்க முடியும்.
அப்போ சமாதானம் வேண்டுமான முதல்ல எங்கே இருக்கணும்? எனக்குள்ளே சமாதானம் இருக்கணும். அந்த சமாதானத்துக்கு உங்களுக்கு அந்த வார்த்தை கிரேக்க வார்த்தை தெரியும்னு நினைக்கிறேன். சரியா? இல்லை வழக்கம் போல் திரு முழிப்பீங்களா? அது எங்களுக்கு கைவந்த கலை. முழிக்கிறது எங்களோட பிறவி குணம், பிறந்தது. சமாதானத்துக்கு கிரேக்க வார்த்தை என்ன வார்த்தை? ஆங்கிலத்தில் பீஸ் என்று தெரியும். ஹலோ, சமாதானத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன? பீஸ். கிரேக்க மொழியில் எங்கேயாவது கிறுக்கி வச்சுருப்பீங்களே? என்ன பண்ணுங்கள், நான் சொல்லும்போது என்ன பண்ணுங்கள், இந்த பைபிள்லேயாவது கிறுக்கி வைங்க, அப்போ தான் நீங்கள் மாட்டாமல் இருப்பீங்க. சரியா? பைபிள் தவிர என்ன நோட்டு, அது ஹைதர் அலி காலத்தில் எழுதுன நோட்டாக இருக்கும். அது லாங்கு எழுதுன நோட்டு. இப்போ அதை போய் தேடி பிடிக்கிறதுக்குள்ளே ஆனால் அக்கா கண்டுபிடிச்சிருப்பாங்களே, இல்லையாக்கா? சொல்லவே இல்லையா? இதுவும் நம்ம வீட்டில் உள்ள ஒரு குழந்தை பேர் தான். சமாதானத்துக்கு ஐரீன். ஐரீன். ஹலோ, இது தெரியும் தானே உங்களுக்கு? இப்போ தான் தெரியுது. கவனித்துக் கொள்ளுங்கள். சமாதானத்துக்கு கிரேக்க மொழியில் என்ன? ஐரீன். இது நம்ம பிள்ளைகள் நிறைய பேருக்கு பயன்படுத்துது. இந்த ஐடா சரி, இந்த ஐரீன் சரி. உங்களுக்கு தெரியுங்களா, உலக அளவில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற ஃபெமினைன் நேம், பெண் பேர் எது தெரியுங்களா? சபைகளில் கிறிஸ்தவ உலகம் இருக்குல்ல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உலக ஜனத்தொகையில் 1/3 கிறிஸ்தவர்கள். உலக ஜனத்தொகையில் உதாரணமாக 600 கோடினா 200 கோடி கிறிஸ்தவங்க இருக்காங்க. அதில் பெண்களுக்கு அதிகமாக பயன்படுத்த பேர் என்ன பேர் தெரியுங்களா? எங்கேயும் இருப்பீங்க, மேரி. ஹலோ, இங்கே யாரும் மேரி இருப்பீங்களா? இருக்கீங்களா? அப்போ நான் கூட தீர்க்கதரிசனம் சொல்கிறேன் பாருங்களேன். மேரி யார்? இந்த மேரி எங்கள் வீட்டில் ஒரு என் ஒய்ஃப் பேரே பாத்திமா மேரி தான். உலக அளவில் அதிகமாக பயன்படுத்த கிறிஸ்தவ பேர் மேரி. அதுக்கு அடுத்தது இந்த ஐரீன்னு ஒரு பேர். காரா என்று காரா என்றால் ஜாய், அந்த மகிழ்ச்சின்னு சொல்கிறோம் தெரியுங்களா? அது காரா என்ற வார்த்தை உலகத்தில் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை. காரா பிளாக் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. காரா என்ற பேரும் உலக அளவில் மேரிக்கு அடுத்தது அதிகமாக பயன்படுத்துறது காரா. அதுக்கப்புறம் ஐரீன். ஐடா கொஞ்சம் குறைவு தான். ஆனால் இந்த ஐரீன் என்பது சமாதானம். இதுக்கு கிரேக்க மொழியில், எபிரேய மொழி, இது கிரேக்க மொழி. எபிரேய மொழியில் ஷாலோம். சமாதானத்துக்கு புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்துகிற வார்த்தை ஐரீன். பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்த பேர் ஷாலாம். இந்த நீங்களும் நானும் மதிக்கிறவனாக இருக்கணும்னா, அந்த ஐடா நமக்குள்ளே வரணும்னா நமக்கு என்ன இருக்கணும்? அந்த ஐரீன் நமக்குள்ளே இருக்கணும். நாம் புரியுதா? உங்களுக்கு புரியுதா? உங்களை பார்த்தா புரியுற மாதிரி எனக்கு புரியலையே. புரியுதா? கவனித்துக் கொள்ளுங்கள். நமக்கு இன்றைக்கி பாடம் என்ன? பி ரெஸ்பெக்ட்ஃபுல். வருகைக்கு காத்திருக்கிறவங்க மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? மதிப்பளிப்பவர்களாகத்தான் இருக்க முடியும். அந்த மதிப்பளிக்க வேண்டுமா நமக்கு என்ன வேண்டும்? ஐடா. சாதாரண அறிந்து கொள்ளுதல் அல்ல, ஒரு முழுமையான அறிந்து கொள்ளுதல். இந்த முழுமையான அறிந்து கொள்ளுதலுக்கு அந்த 1 தெசலோனிக்கர் 5:13-14 5 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கி மதிப்பளிக்கிறவனாக இருக்க வேண்டுமானால் நமக்கு என்ன வேண்டும்? இந்த 5 தன்மைகள் வேண்டும். அதில் முதல்ல எழுதுறீங்களா? சமாதானம். அதனால் சமாதானத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். ஒன்று, சமாதானம் என்றால் அதுக்கு பேர் என்ன? ஐரீன். பழைய ஏற்பாடுக்கு என்ன? ஷாலோம். இந்த ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் என்ன? சமாதானம் என்ற அர்த்தம். இந்த சமாதானத்து உங்களுக்கு சமாதானம் போச்சு போல இருக்குதுப்போ. நான் சமாதானத்தை பற்றினா சமாதானமே இல்லாமல் அப்படி இப்படி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபேன் ஓட மாட்டேங்குதா? அப்படியா? சரி, இப்போ சமாதானமாக இருக்கீங்களே. சரி, அப்புறம் நான் உங்களுக்குள்ளே சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு சமாதானம். சரியா? அந்த சமாதானத்துக்கு அர்த்தம் என்ன? ஒரு அர்த்தம், சமாதானம் என்பதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை அன்வூண்டட், காயப்படாமல் இருப்பதுன்னு அர்த்தம். அந்த சமாதானம் அதாவது ஐரீன் அல்லது ஷாலோம் கற்றுங்களா, அன்வூண்டட், எந்த விதமான காயங்களும் இல்லாமல் இருக்கும். சமாதானம் என்றால் அப்படி அமைதியாக உட்காந்துருக்கான் தானே. சமாதானம் என்றால் பேச்சு மூச்சு இல்லாமல் அப்படி உட்காந்துருக்கான் தானே. அது இல்லை. உள்ள நிறைய பேருக்கு எரிமலை வெடிக்கும், வெளியே பார்த்தீங்கன்னா கூலாக உட்காந்துருக்காது. அது எப்படி இருக்கும்? அமைதியாக உட்காந்துருக்கும். ஆனால் என்ன பண்ணும்? தேங்க்யூ. அது இருக்கிற வரைக்கும் கண் அங்கே தான் இருக்கும். தெரியாத்தனமாக அது எழுந்து வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும்ல. எனக்கு கவனிச்சு என்னங்க தெரியும்,
இந்த சில மாமியார் வந்து டெரராக இருக்கும் தெரியுங்களா? ஏங்க நின்ன, ஏங்க உட்காந்த, ஏன் இப்படி பண்ண, உங்கள் அப்பா தான் கொடுத்தான் அப்படி திட்டம் தெரியுங்களா? அந்த மாமியாருக்குள்ள மருமகள், அந்த அம்மா விசுவாசி, இந்த அம்மா விசுவாசி தான். ஆனால் சின்சியராக ஜெபம் பண்ணும். கர்த்தாவே இந்த ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுமான்னு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். சரியா? என்ன பண்ணுறீங்களா? ஆண்டவரே இந்த ஆத்துமாவை நீ எடுத்துக்கொண்டால் கெடா வெட்டி உனக்கு பிரியாணி போட்டு ஸ்தோத்திர கூட்டம் நடத்துகிறேன்னு ஜெபம் பண்ணுது. ஒரு நாள் இந்த பெருசு மண்டையை போட்டுன்னு வச்சிங்களேன், இந்த பெருசை படுக்க வச்சுருப்பாங்க தெரியுங்களா? அந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ளே வச்சு படுக்க வச்சுருந்தாலும் இந்த மருமகளை பார்த்தீங்கன்னா நீ போய், ஆனால் இவங்க தானே வீட்டுக்கு தலைவர் இருப்போம், போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது கண்ணு மாத்திரம் பாடி மேலேயே இருக்கும். திடீர்னு எழுந்து உட்காந்துற போதுன்னு ஒரு பயம் இருக்கும் தெரியுங்களா? நமக்கு வேண்டாரம் எவனா செத்து படுத்துருந்தாலும் கூட நமக்கு அவனை மண்ணுக்குள்ளே வந்து மூடுற வரைக்கும் தம்பிக்கை இருக்காது. திடீர்னு எழுந்து உட்காந்துட்டானா என்ன பண்ணுறது? அப்படி ஒரு லுக் விடுவோம் தெரியுங்களா? அதே மாதிரி ஃபேனு நின்று போச்சு, ஆனால் உங்கள் கண்ணு ஃபேன் மேலே தான் இருக்குது. எங்கே மறுபடியும் இதுக்கு உயிர் வந்துடுமோ? போயிடுச்சு ஃபேனு. ப்ளீஸ் லார்ட், அதை அடக்கம் பண்ணியாச்சு. அதனால் கொஞ்சம் கவனிங்க, சமாதானமாக இருங்க. சமாதானம் இல்லை, காயமற்ற ஒரு வாழ்வு, அன்வூண்டட். அது ஐரீனாக இருக்கட்டும், ஷாலமாக இருக்கட்டும், எதுக்கு அர்த்தம் தெரியுங்களா? அன்வூண்டட், காயங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை. இரண்டாவதாக பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை, ப்ரொடெக்ஷன். சமாதானம் இதுக்கு ஒரு அர்த்தம் என்ன? காயங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, அன்வூண்டட். காயங்களே அவங்க வாழ்க்கையில் இல்லை, அவங்கன்னா சமாதானமாக இருக்காங்கன்னு அர்த்தம். காயங்களுக்கு உங்களுக்கு தெரியும், அடுத்தவங்க அடித்து காயம் வருமா இல்லை நம்ம அடித்து காயம் வருமா? நாம் அடித்து காயம் வருமா, அடுத்தவங்களுக்கு அடித்து காயம் வருமா? அடுத்தவங்க அடித்து தானே. நம்ம எங்கே இருக்கிறோம்? நாம் எங்கே இருக்கிறோம்? இதோ உன்னை என் என் உள்ளங்கையில் உள்ளதானே இருக்கிறோம். மாத்திரமல்ல, உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறதுன்னு சொன்னார்ல ஆண்டவர். அப்படின்னா நம்ம ஆண்டவர் கையில் இருக்கிறோம். ஆண்டவர் கை நம்மளை மூடி இருக்குல்ல, அப்புறம் நம்மளை யார் அடிக்க முடியும்? அடுத்தவங்க அடித்தாதான் காயம் வரும்னு சொன்னீங்கள்ல. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? கத்தருடைய கையில் இருக்கிறோம். கத்த கைகள் மூடி, பாதுகாப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. மூடி வச்சிருக்கவனுக்கு எப்படி காயம் வரும்? ஹலோ, நாமளே நம்ம அடித்தாதான். நம்ம தான் லேகியோன் தானே. லேகியோனுக்கு காயம் அந்த ஊரில் ஒரு பய கூட அவன் அடிக்கலை. அவனுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் காயத்துக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவனே அடிச்சுப்பான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சமாதானம் இல்லாததுக்கு யாரையோ ஒருத்தர் சொல்லிட்டு இருப்போம் தெரியுங்களா? இவர் தான், அவரு தான், செவரு தான், ஒருத்தரும் இல்லை, நாம தான். நம்ம வாழ்க்கையில் காயங்கள் இருக்குமானால் யார் தெரியுங்களா? நாம் தான். ஏன் தெரியுங்களா? நம்ம அவருடைய பரிசுத்த கரங்களில் இருக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்குது. அப்புறம் நம்ம வாழ்க்கையில் எப்படி காயங்கள் வர முடியும்? வேற யாரும் அடிக்க முடியாது, நாம் தான். ஆண்டவர் இயேசுவை கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. இந்த சகோதரிகள் மூட்டை முடிச்செல்லாம் கிட்டு காலையில் போனாங்கள்ல, எதுக்கு போகிறாங்க? அவருக்கு பரிமள தைலம் பூசுறதுக்கு போகிறாங்கல்ல. போனாங்களா? போகும்போது என்ன சொல்லிட்டு போனா தெரியுங்களா? அந்த கல்லை நமக்காக யார் புரட்டுவான்? கல் ஏற்கனவே புரட்டி தான் இருக்குது. கல் ஏற்கனவே புரண்டாச்சு. ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா, கல்லறையை மூடி இல்லை, நம்ம மனசை மூடி இருக்குது கல். நல்ல காலம் அந்த தூதன் வந்தான் தெரியுங்களா? கல்லை புரட்டிட்டு என்ன பண்ணான் தெரியுங்களா? மேலே ஏறி உட்காந்துட்டான். இன்னும் என்னென்னா, நம்ம அவனை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் கல்லத்தை மூடிடுவான். ஆனால் தான் அவன் மேலே ஏறி உட்காந்துருக்கான். திரும்பியும் மூடிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் வைத்திருக்கிறான். சமாதானம் என்பது அடுத்தவங்க அடிப்பதினால் வருகின்ற காயங்கள் அல்ல. நம்மை நாமே இன்றைக்கு காயப்படுத்திக் கொள்ளுகிறோம். என்ன பண்ணோம் தெரியுங்களா? எல்லாம் நல்லா இருக்கும்போதே நமக்கு ஒரு பயம் வருதில்ல. எல்லாம் நல்லா இருக்கும்போதே என்ன பண்ணுறீங்க? சில அப்பா அம்மா பிள்ளைகளை சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. டே, அப்பா நல்ல வேலை செய்கிறாரா, நல்லா சம்பாதிக்கிறாரா, ஆப்பிளாக கொடுக்குறாரு, திண்டா. நாளைக்கு ஒருவேளை அப்பாவுக்கு வேலை இல்லைன்னா கஞ்சி குடிக்க வேண்டி வருண்டா. கஞ்சி இல்லைடா, மண்ணை திங்கிற காலம் உனக்கு வரும். அதான் சொல்லி சொல்லி தானே வளர்க்குறோம். அதாவது அது வருதோ இல்லையோ நமக்கு என்ன வருது? நல்ல வளமாக வாழும்போதே நமக்கு ஒரு பயம். ஏன் இதை விட மேலே கத்தை கொண்டு போகிறோன்னு ஏன் நினைக்க முடியல? இதை விட கத்தனை ஆசீர்வாதம் வைப்பேன்னு ஏன் சொல்ல முடியல தெரியுங்களா? நமக்குள்ளே ஒரு பயம். காயங்கள் அடுத்தவங்களால் வரதில்லை. ஏனென்றால் நாம் கர்த்தருடைய கரங்களுக்குள்ளே இருக்கிறோம். தேவ கரங்கள் நம்மை மூடி இருக்கிறது. அதை தாண்டி நமக்கு சமாதானம் போதுன காரணம் தெரியுங்களா? நாமே நம்மை காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லாத விசுவாசிகள் 1% கூட இல்லை. 99 விழுக்காடு அடுத்த வேலையை பற்றி ஒரு பயம்தான். என்ன தான் ஆண்டவர் சொன்னான்னு சரிதான். ஆகாயத்து பறவையை பார், காட்டு புஷ்பத்தை பார், எல்லாம் சரிதாயா, என்ன பாரியா முதல்ல அதான் சொல்லிட்டு இருப்போம். ஆகாயத்து பறவையை பார், அது நான் புடவையாக கட்டுதுன்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுட்டு உட்காந்துருப்போம். ஏன் தெரியுங்களா? நமக்கு தேவன் என்னதான் வாக்குத்தத்தங்களை கொடுத்தாலும் ஒன்று தெரியுங்களா, நாம் உருவான பிறகு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கல. நம்ம பிறப்பதுக்கு அநேக நூற்றாண்டு எழுதி கொடுத்துட்டார்ல வேதத்தை. அப்படின்னா நமக்காக இல்லை, நம்ம உருவாருக்கு முன்னமே நம்ம எங்கே போய் சேரணுங்கிறது தேவன் முன்னறிந்து விட்டார்ல. அத்தனை மேன்மைகளை தேவன் நமக்கு செய்தும் நமக்கு என்ன இருக்குது? சமாதானம் இல்லை. காரணம் என்னென்னா,
உங்களுக்கு தெரியும் இந்த திருமணங்கள் எல்லாம் சாப்பிட போனால் வெளியூர்லலாம் பார்த்தீங்கன்னா பேசினில் தான் இன்றைக்கும் சர்வ் பண்ணுறான். ஆனால் நம்ம ஊரில் மாத்திரம் கல்யாணத்துக்கு போகிறீங்கன்னா முதல்ல பிளேஸ் சர்வ் பண்ண பார்த்துருக்கீங்களா? ஹலோ, பிரியாணியே கொடுக்குறது இல்லையா கல்யாண வீட்டில்? பரிதாபமாக பார்க்குறீங்க, எவன் போடுறான் ஏமாந்து போயின்னு பார்க்குறீங்க. கல்யாண வீட்டில் இப்போல்லாம் பிரியாணி என்ன பண்ணுறாங்களா, பிளேட்டில் முதல் கொண்டு வச்சு போவாங்க. எதுக்கு தெரியுங்களா? அதில் மாத்திரம்தான் பீஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நோ பீஸ் தான். பேசினில் என்ன இருக்காது, நோ பீஸ் தான். கவனித்துங்க, இந்த ஒரு பீஸில் 2 பீஸ் தான் அதில் இருக்குன்னு தெரியுங்களா? அதை நம்ம அந்த புதையல் தோண்டு வந்துடுறீங்களா மண்ணை, அந்த தோண்டும் போதே பக்கத்தில் தான் பார்ப்போம், இதை விட பெருசாக சின்னதாக. ஒரு வேளை நம்ம கண்ணுக்கு எப்போவும் நம்மளோட அது பெருசாக தான் தெரியும். ஒன்று பார்த்தீங்களா, நோ பீஸ். அப்போ ஒரு பீஸ் இருக்கும், ஆனால் நோ பீஸ் தானே பார்ப்போம். வேண்டிய ஒரு போல் இருக்குது, பார்த்து வச்சுட்டு போகிறான். அது இந்த பாஸ்டர்ஸ் இருக்காங்க தெரியுங்களா, அவர்களாம் கொடுத்து வைத்தவர்கள். தனியாக ஒரு இடத்த போட்டு உட்காரப்போம் தெரியுங்களா. அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் என்னென்னா சோத்தில் கறி இருக்கும், அவங்களுக்கு கறியில் சோறு ஒட்டிகிட்டு இருக்கும், அப்படி போடுவாங்க அவங்களுக்கு. ஏன்னா விசுவாசிலாம் ஒரு நல்ல கவனிக்க சதி ஆலோசனை. இந்த பாஸ்டர் ரொம்ப நாள் இருக்கக்கூடாதா, நல்ல சீக்கிரமாக திண்டு கொழுப்படைச்சி சீக்கிரமாக மேலே போயிடணுன்னு போட்டு ஆளை போகிறதுக்கு வெளியே உண்டாக்கு. தயவுசெய்து உண்டாக்காது. பாஸ்டர் வந்தால் பிரியாணியே கொடுக்காதீங்க, சரியா? ஹலோ, தனியாக எங்கேயாவது வச்சு கொடுத்தீங்க நீங்கள் பாஸ்டருக்கு சதி பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஹலோ ஹலோ, நாங்கள் அப்படிலாம் செய்யவே மாட்டோம். மொத்தமாக மூட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்பிடுவோம். கவனிங்க, நீங்கள் நானும் சமாதானம் நமக்குள்ளே இருந்தால் தான் சமாதானம் வெளியே வரும், இல்லைன்னா வராது. அப்படின்னா சமாதான அர்த்தம் என்ன? அன்வூண்டட். நாம் யார்? காயப்படாதவர்கள் அல்லது காயப்பட்டவர்கள், ஆற்றப்பட்டவர்கள். இரண்டாவது நாம் பாதுகாக்கப்பட்டவர்கள். சமாதானம் ரெண்டாவது ப்ரொடெக்ஷன். மூன்றாவது சமாதானம் என்றால் நீங்கள் நானும் புதுப்பிக்கப்பட்டவர்கள், ரெனியூடு. அந்த ஷாலேம் அல்லது அந்த ஐரீனுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஒன்று, நாம் யார்? அன்வூண்டட், காயமற்றவர்கள், காயங்கள் குணமாக்கப்பட்டவர்கள், காயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதாவது வலிகள் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதுக்கு பேர் தான் சமாதானம். இரண்டாவதாக நாம் யார்? பாதுகாப்பற்றவர்கள் அல்ல, we are protected. தேவனுடைய பரிசுத்த கரங்களால் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த வசனம் சகரியா 2ஆம் அதிகாரம், சகரியா 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. இவனை அவர் நோக்கி நீ ஓடி, அதாவது கர்த்தர் முதல்ல ஒரு தூதனை அனுப்பிட்டார். அவனை ஒரு நோக்கத்தோடு அவனை அனுப்பிட்டார். அவன் ஓட ஆரம்பித்த போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இன்னொரு தூதனை நோக்கி இவனை அவர் நோக்கி நீ ஓடி, முன்னாடி ஒருத்தன் ஓடுறான் தெரியுங்களா, அந்த வாலிபன்ட்ட சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் என்ன ஆயிடும்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எருசலேம் இருக்குது தெரியுங்களா? எருசலேம் பட்டணம் இருக்குது, அதுக்குள்ளே அதனுடைய ஜனத்தொகை எவ்வளோன்னா ஏறக்குறைய 30,000 பேர் தான். எருசலேம் நகரத்துக்குள்ளே அந்த கோட்டை சுவர் இருக்குது தெரியுங்களா, அந்த ஊருக்குள்ளே எவ்வளோ இருக்க முடியும்? 30,000, 30,000 தான். ஆனால் இந்த பண்டிகை நாட்களில் வெளியே நிறைய ஆட்கள் வருவாங்க. வரும்போது என்ன ஆகுன்னா ஒரு 50,000 வரை உள்ளே இருக்கலாம். ஆனால் இந்த பஸ்கா பண்டிகை இல்லை இந்த கூடார பண்டிகை அல்லது இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை வரும்போது யூதர்கள் ஏறக்குறைய 25 லட்சத்துக்கு மேலே வருவாங்க. அந்த எருசலேம் நடத்துடைய அளவு எவ்வளவு தான்? 30,000. கொஞ்சம் அப்படி நெருக்கி அட்ஜஸ்ட் பண்ணால் மாமா மச்சான் சொந்தக்காரன் வீட்டில் வந்து உட்கார்ந்தா கூட ஒரு 50,000, 50,000 மேலே இருக்க முடியாது. ஆனால் இது பண்டிகை நாட்கள் என்ன ஆகும் தெரியுங்களா? திரளான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள். உதாரணமாக கிபி 67ஆம் ஆண்டில் ஜெருசலேமில் கூடி வந்தவர்கள் ஏறக்குறைய 22,50,000 பேர் என்று ஒரு கணக்கு சொல்லுது. அப்படி எருசலேம் அழிவதற்கு கிபி 70 தான் அது அழிக்கப்பட்டது. 3 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே நடந்த ஒரு பஸ்கா பண்டிகையில் 22,50,000 பேர் வந்ததாக ஃப்ளாவியஸ் ஜோசிஃபஸ் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதி வைத்திருக்கிறான். அவன் அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு வரலாற்று ஆசிரியர், ஒரு யூத வரலாற்று ஆசிரியர் நம்ம எழுதுகிறான், 22 லட்சத்துக்கு மேலே ஆட்கள் அங்கே வந்தார்கள். இப்போ யோசிச்சு பாருங்களேன், அதை தான் சொல்லுகிறது. எருசலேம் தன் நடுவில் கூடும் மனுஷரின் திரளினாலும், மிருக ஜீவனத்துக்கு பஸ்கா பண்டிகை ஆடு கொண்டு வரணும்ல, வெட்டணும்ல, அதையும் கொண்டு வராமல் பார்த்தீங்களா? இதனால எருசலேம் என்ன ஆகிட்டான்? மதில் இல்லாத பட்டணம் போல. ஆள் ஊருக்குள்ளே இருந்தால் தானே அது மதில் உள்ள பட்டணம். ஊருக்கு வெளியே ஆள் போயிட்டா அதுக்கு மதில் இருந்தானே இல்லாமல் போனா என்ன? இது இப்படி ஆகும்போது அடுத்த வசனம் வாசிங்க. நான் அதற்கு
கவனிச்சிங்களா? இதுதான் தேவன் நம்மை பாதுகாக்கின்ற விதம். நகரத்தில் ஜனங்கள் அதிகம் வந்துட்டாங்க. இப்போ ஒருவேளை அப்படியே விட்டு விட்டால் எதிரி வந்து அன்னைக்கு தாக்குனான்னா வெளியே உள்ள மக்கள்லாம் அழிஞ்சு போயிடுவாங்கல்ல. ஆகவே கர்த்தர் என்ன செய்கிறாரு, திரளான மக்கள் கூடுவதனால, மிருக ஜீவங்கள் வந்ததுனால, எருசலேம் மதில் இருக்குது, ஆனால் மக்கள் மதிலுக்கு வெளியே வந்ததுனால மதில் இல்லாத பட்டணம் போல ஆயிற்று. அப்போது கர்த்தர் என்ன செய்வார், அதை சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து அதன் நடுவிலே மகிமையாக இருப்பேன்னு சொன்னார்ல. அப்படின்னா தேவ பாதுகாப்பு என்பது அர்த்தம் தெரியுங்களா? நம்ம எத்தனை திரள் வந்தாலும் சரிதான், கர்த்தர் ஒன்று நம்ம காயப்படாதவர்கள் என்றால் நாம் தேவனால் பாதுகாக்கப்பட்டவர்கள். மூன்றாவது நாம் யார்? சங்கீதம் 6, சங்கீதம் 85:6. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அதான் ரெனியூவல், புதுப்பித்தல். சமாதானத்துக்கு மூன்றாவது அர்த்தம் என்ன? ரெனியூவல், புதுப்பித்தல். கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவரது ஜனம் அவரில் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவர்களை புதுப்பிக்கிறார், ரெனியூ பண்ணுறாரு. திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ அப்படின்னா என்ன நடக்குது தெரியுங்களா? God is renewing his children. நான்காவதாக காம்பன்சேட்டட். அந்த சமாதானம் கர்த்தர் தெரியுங்களா? காம்பன்சேஷன், அதாவது இழப்புகள் சரிக்கட்டப்பட்டவர்கள். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? நம்முடைய இழப்புகளை இழப்பாக விட மாட்டார். அந்த இழப்பு என்ன செய்வார்? ஈடுகட்டுகிற தேவன். எரேமியா 51:56 56 வாசிங்க. எரேமியா 51:56. பாபிலோனை பாழாக்குகிறவன் அதன் மேல் வருகிறான். அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள். அவர்களுடைய வில்லுகள் முறிந்து போகும். சரி கட்டுகிற தேவனாகி கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். என்ன செய்வாரா? God is a God of compensation. நம் தேவன் யார்? இழப்புகளை இழப்பாக விட மாட்டார், அதை ஈடுகட்டுகிற சரி கட்டுகிற தேவன். அப்போ சமாதானம் என்றால் அதுக்கு நான் அர்த்தம். ஒரு என்ன? அன்வூண்டட், காயப்படாத ஒரு வாழ்க்கை. இரண்டாவது பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை. மூன்றாவது புதுப்பிக்கப்பட்ட வாழ்க்கை. நான்காவதாக இழப்புகள் இல்லாமல் முழுமைப்படுத்தப்பட்ட சரி கட்டப்பட்ட வாழ்க்கை. இதுக்கு பேர் தான் பேர் சமாதானம். இந்த சமாதானம் எனக்குள்ள நமக்குள்ள இருந்தால் மாத்திரமே நான் யாராக இருப்பேன்? மதிப்பளிக்கிறவனாக இருக்க முடியும். அப்படின்னா இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் நானும் வருகைக்கு காத்திருக்கணும். we must be respectful. அது குழந்தைய பெரியவங்களோ கவனித்துக் கொள்ளுங்கள். சின்ன குழந்தைங்க இருக்குது தெரியுங்களா? அது பார்த்தீங்கன்னா தாறுமாறாக பேசுதில்லை, பார்த்துருக்கீங்களா? எப்படி கற்றுக்குது தெரியுங்களா? நம்ம பேசுறதை பார்த்து அது கற்றுக்குது. இங்கே வாடான்னா அது எப்படி இங்கே வாடான்னு தாத்தாவை கூப்பிடுது. தாத்தாவை பேர் சொல்லி தானே குழந்தை இப்போ கூப்பிடுது. முன்னாடி தாத்தானா அந்த ஏரியாவில் நடமாட மாட்டான். தாத்தா அப்பாக்கே அப்படி நடுக்குவான். தாத்தாக்கு இப்போல்லாம் அப்படி இல்லை. தாத்தா பிள்ளைங்களை பார்த்து அந்த ஏரியாவில் வரமாட்டேங்கிறாரு. ஒரே ஓட்டம் அவர் தாத்தா. ஏன்னா இவன் என்ன பண்ணுவான்னு அவருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கி நமக்கு என்ன இல்லை தெரியுங்களா? அந்த மதிப்பெல்லாம் போனதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் சமாதானம் நமக்குள்ளே இல்லை. நமக்குள்ளே சமாதானம் இருந்தால் தான், உங்களுக்குள்ளே சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள். அப்போது என்ன செய்ய முடியும்? நாம் மதிப்பளிக்கிறவர்களாக இருக்க முடியும். ஒன்றை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். சபைக்கு மிக மிக அவசியமானது சமாதானம். திரும்ப சொல்லுகிறேன், ஒரு சபை கட்டப்பட வேண்டுமானால் அதுக்கு அடித்தளம் என்ன தெரியுங்களா? சமாதானம். சமாதானம் இல்லாமல் சபை கட்டப்பட முடியாது. கவனித்து பாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்தை எப்போ கட்டுவான் தெரியுங்களா? யுத்தம் ஓய்ந்ததினால் தேசத்தில் அமைதல் உண்டாயிற்று. அமைதல் உண்டான என்ன பண்ணால் ஆலயம் கட்ட போவான். கவனித்துக் கொள்ளுங்கள். நாட்டை எப்போ தெரியுமா கட்டி எழுப்புவாங்க? கோட்டை கொத்தரை எப்போ கட்டி எழுப்புவான் தெரியுங்களா? யுத்தம் இல்லை, கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட்டா தேசம் கட்டப்பட்டது. அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் வருகைக்கு காத்திருக்கிறோன்னா நம்ம யாராக இருக்கணும்? பிறருக்கு, குறிப்பாக தேவ மனிதர்களுக்கு மதிப்பளிக்கிறோம்னா இருக்கணும்னா முதல்ல என்ன வேண்டும்? எனக்குள்ள சமாதானம் இருந்தால் தான். அடுத்தது எங்களுக்குள் சமாதானம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்களேன். நாளைக்கு கம்யூனியன் தானே. ஹலோ, கம்யூனியன் வரும்போது ஒரு விசேஷமான அர்ப்பணிப்போடு வருவோம்ல. வீட்டில் புறப்பனதை வீட்டில் வள்ளுன்னு ஒரு புடுங்கு பிடிக்கிட்டோன்னு வச்சிங்களேன். ஹலோ, தீர்க்க தரிசனமாக சொல்கிற நாளைக்கு அதான் நடக்க போகுது. புறப்படும் போது ஏதாவது இந்த கர்ற ஃப்ரிக்ஷன் வரும் தெரியுங்களா? ஒன்று புறப்பட்டு வந்தால் கூட மனசுக்குள்ளே ஒரு குத்திக்கிட்டே இருந்துறீங்களா? வரும்போது போய் திடீர்னு வரும்போது வெளியில் அந்த புடுங்கிறது நமக்கு கைவந்த கலை. சரியா? இந்த வள்ளுன்னு ஒரு புடுங்குற குணமாற்ற நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம குடும்பமே நடக்காது. நம்ம குடும்பத்துக்கு அத்திபாரம் சமாதானமும் இல்லை. என்ன இருக்குது? அவ்வளோதான். இது அது நாயேன்னா இது கரெக்டாக, இது பேய் நாயேன்னு சொல்ல முடியும். இது டாக்னா அது டெவில் டாக்னும். ஆமாம், இது வெறும் டி, அது டிடி.
டாக்டர் டிவைனிட்டின்னு சொல்ல, டெவில் டாக்னு என்னது, சரியா? இதுதானே நடக்குது வீட்டில். நமக்குள்ள சமாதானம் இல்லைன்னா ஆலயம் கட்டப்பட முடியாது. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், 1 Kings chapter 6 and verse 7. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட, அதில் பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. கவனிச்சிங்க, ஆலயம் கட்டுவதற்கு நீங்கள் அறிந்திருப்பீர்கள், இந்த கிரேட் பிரமிட்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா? எகிப்தில் உலக அதிசயங்கள் ஒன்று இருக்குது தெரியுங்களா? அது பேர் கிரேட் பிரமிட், பெரிய பிரமிட். அது அநேக ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், மோசே காலத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக இருக்கணும். அது அந்த கட்டப்பட்டதை அதை ஆராய்ச்சியாளர் சொன்னாங்க, லட்சக்கணக்கான மக்கள் கட்டியிருப்பாங்க அப்படி சொன்னாங்க. ஆனால் எவ்வளோ இன்றைக்குள்ள ஆராய்ச்சியாளர், இன்றைக்குள்ள ஆர்கியாலஜிஸ்ட் என்ன அந்த புவியியல் ஆராய்ச்சி பண்ணுறான் தெரியுங்களா, அகழ்வாய்ச்சி பண்ணுறாங்களா, அவங்க போய் பார்க்கும்போது சொல்கிறான் அதிகபட்சம் 4000 பேர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்களாம். இந்த கிரேட் பிரமிட் கட்டுறதுக்கு எவ்வளோ பேர்? வெறும் 4000. நீங்கள் அறிந்திருப்பீங்க, எருசலேம் ஆலயத்தை கட்டுவதற்கு சாலமோன் பயன்படுத்தின ஆட்கள் 1,83,000 பேர். அப்போ நான் யோசித்து பாருங்கள், இந்த பிரமிட் 4000 பேர் கட்டின பிரமிட் இவ்வளவுன்னு சொன்னால் அதை 7 வருஷம் கட்டியிருக்கிறான் பாருங்க. அதை அப்படின்னா எத்தனை மகத்துவமாக அந்த ஆலயம் இருக்கும் பாருங்கள். ஆனால் அந்த ஆலயத்தை கட்டும்போது ஆவியானவர் எழுதுகிறார், ஒவ்வொரு கல்லும் என்ன செய்யப்பட்டதான்? பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்டது. ஆலயம் கட்டுறதுக்கு 2 பொருள் மிக முக்கியமாக பயன்படுது. ஒன்று கற்கள், மற்றொன்று மரங்கள். மரம் எங்கேருந்து வந்தது? தீரு நாட்டில் உள்ள லீபனோன்லேருந்து வருது. அந்த மரங்களை என்ன பண்ணாங்க தெரியுங்களா? தெப்பங்களாக கட்டி கடல் வழியாக எழுதிட்டு வந்தானுங்க. அன்றைக்கி கண்டெய்னர்லாம் போய் பெரிய ட்ரெயிலெல்லாம் இல்லை, என்ன பண்ணால் கடலில் போட்டு கப்பல்களில் படகுகளில் கட்டி எழுதிட்டு வந்துட்டானுங்க. இங்கே வந்து அப்புறம் என்ன பண்ணால் யோப்பால் இந்த டெல்லாவிலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கேருந்து தான் ஜெருசலேம் கொண்டு வந்திருப்பாங்க. எவ்வளோ பாடுபட்டு கொண்டு வந்தானோ தெரியலை. ஆனால் வேதம் சொல்லுது, அந்த மரங்களும் கற்கள் எப்படி கொண்டு வரப்பட்டதான்? பணி தீர்ந்து. அதாவது என்னென்னா, ஆலயம் கட்டப்படுற இடத்துல என்ன செய்யலை, வந்து ஒரு மரத்தில் நம்ம ஆள் பார்த்துருக்கீங்களா? மரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கருவு செய்யணுன்னா 7 குழி மரம் வேணுமா. கருத்தில் பார்த்தீங்கன்னா அது 1.5 குழி தான் தேரும், அவ்வளோத்தையும் தேய்ச்சே தள்ளிடுவான். பார்த்துருக்கீங்களா? ஈவு இறக்கல்லாத ஆளுங்க. பார்த்தீங்கன்னா கல் இருக்குது, செங்கல் வேலை தலைக்கு ஆளுக்கு மேலே வேலை ஆயிடுச்சுப்போம். ஆனால் கூட என்ன பண்ணுவான் தெரியுங்களா? ஒரு கல் எடுத்து வைக்கணுன்னா உடஞ்ச கல் 100 கிடந்தால் கூட அது எடுக்க மாட்டான். புதுசாக ஒரு கல் எடுத்து அப்படி போட்டு டம்முன்னு அடிப்பான் பாருங்களேன். கல் இல்லை, நம்ம மண்டை உடஞ்சி போயிடும். காசு கொடுத்தவனுக்குலாம் வலிக்கும், அவனுக்கு என்ன வலிக்குது? டம், ஏன் அதை வைக்கக்கூடாது? அதெல்லாம் சிட்டாக சார், இதை அடித்தாதான் சார் சரியாக வரும். பார்த்துருக்கீங்களா? ஆனால் எருசலேம் ஆலயத்தை கட்டும்போது ஒரு வாட்சி, ஒரு உளி, ஒரு சிசில், ஒரு ஹேமர் சத்தம் கேட்கலன்னு போட்டிருப்பாருங்க. ஏனென்றால் the temple of God was built in peace, perfect peace. பரிபூரண சமாதானத்தில் கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயம் கட்டுற இடத்துல என்ன செய்யலை? ஒரு உளி, ஒரு சிசில் வச்சு அடிக்கலை, ஒரு சின்ன கரண்டி எடுத்து ஒரு கல்லை உடைக்கலை, ஒரு மரத்தை சுற்றி வச்சு அப்படி டம் டம்னு தட்டலை. ஏன்னா போட்டுருக்காங்க, என்ன வாசிங்க இந்த வசனம் ஃபுல்லாக நல்ல ஆழ்ந்து கவனியுங்கள். இது இன்றைய சபைக்கு மிக மிக தேவையான ஒன்று. சமாதானம் இல்லாமல் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? மதிப்பளிக்க மாட்டோம். அந்த சபை வருகைக்கு ஆயத்தமாக முடியாது. சபை எப்படி கட்டப்பட்டது பாருங்க, திரும்ப வாசிங்க தம்பி. ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட வேண்டுமானா ஒரு சிசில் சத்தம், ஒரு ஹேமர் சத்தம் கேட்கலன்னு போட்டிருக்கு. எத்தனை மகிமையான, எவ்வளவு பிரம்மாண்டமான ஆலயம். அந்த ஆலயத்தில் என்ன செய்யலை அப்படின்னு அர்த்தம் தெரியுங்களா? குவாரியிலே கல்லை கட் பண்ணுறாங்க. எல்லாம் விலையேற பெற்ற கற்கள், சாதாரண நம்ம கல் இல்லை, பெரிய பெரிய கிரானைட் மாதிரி பெரிய கற்கள். என்ன பண்ணால் வெட்டும்போது என்ன பண்ணுவான் தெரியுங்களா? இந்த கல் இந்த இடத்துல தான் இருக்கணும்னு அங்கேயே நம்பர் போட்டுருவான். ஆலயத்தில் கொண்டு வந்து வச்சு எடுக்கிற வேலை கிடையாது. என்ன பண்ணுவான் தெரியுங்களா? குவாரியில் கல்லை கட் பண்ணும்போது இந்த கல் கீழே இருந்து 8வது ரோ, அங்கேருந்து 3வது கல். இப்போ நமக்கு வந்த உடனே சர்ச்சில் முன்னாடி இருந்து 2வது ரோவில் 3வது சேரு, நம்ம சேருன்னு சொல்கிறோம்ல. ஹலோ, ஏன்னா அதுக்கு மேலே தானே ஃபேன் ஓடும். அதே மாதிரி ஆலயத்தை கட்டும்போது என்ன தெரியுங்களா? அந்த கல்லுக்கு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் சபை எப்போது சபையாக வருகைக்கு மனவாட்டியாக மாறும் தெரியுங்களா? எந்தெந்த இடத்துல எந்தெந்த கல் இருக்கணுமோ அந்த கல் அங்கே தான் இருக்கணும்.
அவர் இடத்துல நான் இருப்பேன், இவர் இடத்துல நான் இருப்பேன்னா அது ஆலயமாக எழும்பாது. என்ன பண்ணுறது, கட்டப்படுக்கும் போது என்ன பண்ணுறது, அங்கே இருந்து கட்டு மெஷர். அப்படின்னா இன்றைக்கி சபையின் வேலை என்ன தெரியுங்களா, ஆளை கொண்டு வந்து அவனை தேய்ச்சி தட்டி கொட்டி அவனை புறுத்துறது இல்லை. கர்த்தர் அவனுக்கு ஏற்கனவே சபையில் ஒரு இடத்த வச்சிருக்கிறாரு. அந்த இடத்த கண்டுபிடிச்சி என்ன பண்ண தெரியுங்களா, அவனை கொண்டு அங்கே வச்சிங்கன்னா பிரச்சனையே வராது, சமாதானமாக ஆலயம் கட்டப்படும். இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறதில்ல, உதவாத ஒரு கல்லை தூக்கி என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, உருப்படாத இடத்துல வைப்போம். அது சாகிற வரைக்கும் அந்த இடமும் உருப்படாது, அந்த கட்டடமும் உருப்படாது. காரணம் என்ன தெரியுங்களா, தேவையற்ற இடத்துல தேவையற்ற மனிதர்கள் நுழைக்கப்படுகிறார்கள். நமக்கு தெரியும், ஊழியத்திலும் சரி ஆளுக்கு தெரியும், அழைப்பு இருக்குல்ல, அழைப்பு இருக்கா, அது கூட என்ன கிடையாது, அழைப்பு தான் உண்டை தர கிடையாது, பிழைப்பு கிடையாது, நுழைப்பும் கிடையாது. ஊழியத்தில் என்ன கிடையாது, கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்ன கிடையாது, அழைப்பு தான். ஒரு குழந்தையாக இருந்தாலும் தேவ கால்டு அப்படி தானே போட்டிருக்குது. நம்ம எப்படி தேவன் தெரிந்து கொண்டு அழைத்தார் தான் போட்டிருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் காலிங் அண்ட் எலெக்ஷன், நமக்கு அப்படி இல்லை, எலெக்ஷன் அண்ட் காலிங். மற்றவங்களுக்கெல்லாம் அழைத்து தெரிந்து கொள்வார்கள், ஆனால் சபைக்கு அப்படி இல்லை, தெரிந்து கொண்டு தான். எப்போ, உலக தோட்டத்துக்கு முன்னமே, உலகம் தோன்றும் முன்னே சபை கிடையாது. இப்போ நம்ம இங்கே இருந்தோம், we were in Christ, கிறிஸ்துவுக்குள் நாம் உலகம் தோன்றும் முன்னாடியே இருந்தோம்ல. ஏனென்றால் நீங்களும் நானும் ஆலயத்தில், கர்த்தருடைய ஊழியத்தில், கர்த்தருடைய ராஜ்யத்தில் எந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே முன் தீர்மானிக்கப்பட்டது. அந்த இடத்துல தான் நீங்கள் நான் இருக்கணுமே தவிர நான் விரும்புகிற இடத்துல இல்லை. நான் இங்கே தான் இருப்பேன், நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன், இதைத்தான் செய்வேன். சபை கட்டப்பட முடியாது. சபை எப்படி வளர்ந்தது தெரியுங்களா, the church is built in perfect peace. அதுதான் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டுமானால் நாம் மடிப்பளிக்கிறது என்ன பண்ண தெரியுங்களா, நீங்கள் நானும் நமக்குள் சமாதானம் உள்ளவனாக இருக்கணும். அதுக்கு அர்த்தம் என்ன, என்னை எந்த இடத்துல கர்த்தர் வைக்க சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அந்த இடத்துல தான் உட்காரணுமே தவிர என்ன பண்ணக்கூடாது, நான் நினைக்கிற இடத்துல இருப்பேன். எனக்கு இந்த ஊழியத்தை கொடுக்கலை, அவர் அந்த ஊழியத்தை அவருக்கு கொடுத்தாரு, அதை மாத்திரம் எனக்கு கொடுத்துருந்தா நாசமாக போயிருக்கும். ஒன்று இந்த இடத்துல இருந்தால் தான் உருப்படுவேன்னு தேவனுக்கும் தெரியும், தேவ மனிதனுக்கும் தெரியும். அதான் அந்த இடத்துல வச்சிருக்காரு. கவனித்து நான் உங்களுக்கு சொன்னது தான், திரும்ப சொல்லுகிறேன். நான் ரட்சிக்கப்பட்டு 30 ஆண்டுகள் ஆகுது. இந்த 30 ஆண்டுகளும் தாம்பரம் பிலடெல்பியா சர்ச் எனக்கு ஒரு இடம் இருக்குது, விசுவாசி. இந்த 30 ஆண்டுகளும் இப்போ நாளைக்கு எனக்கு கம்யூனியன் சர்வீஸ், இன்னைக்கு காலையில் நான் வந்து அந்த 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 ஆயத்த கூட்டத்துக்கு நான் போயிட்டு வரேன். இன்றைக்கி ஃபாஸ்டிங் பிரேயர் காலையில் எங்கள் சர்ச்சில். ஏன் தெரியுங்களா, எனக்கு ஒரு இடம் இருக்குது கர்த்தருடைய ராஜ்யத்தில். என்னுடைய ஊழியம் வேறு, ரெண்டு அழைப்பு வேறு. ஆனால் என்னுடைய சபை ஒழுங்காக கட்டப்படணும்னா நான் எங்கே இருக்கணும் தெரியுங்களா, இங்கே இருக்கணும்ல. இந்த அப்சலோம்னு ஒருத்தர் தான் தெரியுங்களா, தங்கமானவன். ஹலோ, அப்படி தானே போட்டிருக்கு, தலையிலேருந்து கால் வரைக்கும் அவனுக்கு ஒன்றும் பழுதே இல்லைல்ல, ஆனால் உள்ள மொத்தமும் பழுது இல்லை. நம்ம ஊரில் சொல்கிறதா, ஆளை பார்த்தா அதே தான், ஆளை பார்த்தா அழகோல, வேலையை பார்த்தா அதுதானே. அவனுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் அவனுக்கு ஒரு சின்ன பழுது கூட இல்லையா, ஆனால் உள்ள மொத்தமும் பாழாய் போன உள்ளம்ல. அவன் என்ன சொல்லுவான் தெரியுங்களா, அந்த தாவீதிற்கான சிங்காசனம் அதில் மாத்திரம் நான் இருந்தேன்னா அதுதானே கேடு, அதுதானே கேடு. ஒரு நாள் என்ன ஆச்சுது, அவனும் தாவீதின் குமாரன் தான், ஆண்டவர் இயேசுவும் தாவீதின் குமாரன் தான். இவன் கர்வாலி மரத்தில் தொங்கினான், அவர் கல்வாரி மரத்தில் தொங்கினார், அவ்வளவுதான். இவனுக்கு 3 வல்லையங்கள், அவருக்கு 3 ஆணிகள், அவ்வளவுதான். ஆனால் எவ்வளோ ஒரு வித்தியாசம் தெரியுங்களா, இவனும் பூர்ண அழகுள்ளவர், அவனும் பூர்ண அழகுள்ளவன் தான். ஆனால் இவன் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதனால அடிபட்டு செத்தான். அவர் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்ததுனால முழு மனித குலத்துக்கும் ரட்சிப்புக்கும் பாத்திரனானார்ல. ஏன் தெரியுங்களா, he know his place, he know his position. நான் எங்கே இருக்கணும் எனக்கு தெரியணுமா, ஐயா எனக்கு தெரியணும். அதுதான் ஆலயத்தை சமாதானம் என்றால் தெரியுங்களா, ஒரு சத்தம் கேட்கல தெரியுங்களா. நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வரை வாசிங்க. 1 Samuel chapter 1 verse 26 to 28. அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகி உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அன்னாள் பிரதான ஆசாரியன் ஏலியை பார்த்து சொல்றாங்க, நான் ஒரு நாள் வேண்டிக் கொண்டேனே, நீங்கள் கூட என்னை ஆசீர்வதித்து அனுப்புனீங்களே, உன் இதயத்தின்படி கர்த்தர் செய்வான்னு சொன்னீங்களே, அது நான் தான். என் இதயத்தின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார்.
ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். ஞாபகம் இருக்கும் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவள் பிள்ளையை பால் மறக்க பண்ணி, ஹலோ என்ன பண்ணாலாம்? பிள்ளைய பால் மறக்க பண்ணினாள். அந்த வசனம் கடைசி படியை பாருங்க, பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. சாமுவேல் was still a child. சாமுவேல் இன்னும் ஒரு குழந்தை. ஏன்னா அது பால் தானா நிறுத்தல, அவள் பால் மறக்க பண்ணி இருக்கிறா, கட்டாயப்படுத்தி என்ன பண்றா? ஏன்னா கர்த்தருக்கு என்று கேட்டேன், கர்த்தருக்கு சீக்கிரம் கொடுக்கணும்ல. இஸ்ரவேல்ல வீனிங் பீரியட், பால் மறக்கின்ற பருவம் 2 வயது வரைக்கும் மினிமம் குழந்தைங்க பால் குடிக்கும். 5 வயது வரைக்கும் யூத தாய்கள் தன் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாங்க. அப்படியானால் இவனுக்கு 2லிருந்து 5 வயதுக்குள்ள அப்படின்னா, ஆதியாகமம் 21:8 பார்த்தீங்கன்னா, பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக் ஆதியாகமம் 21:8 பார்த்தீங்கன்னா, பிள்ளை வளர்ந்து, அப்போ எப்போ பிள்ளை பால் மறக்கும்? வளர்ந்தால்தான் மறக்கும். ஆனால் இவன் பிள்ளை வளரவே இல்லை. பிகாஸ் ஸ்டில் ஹி வாஸ் a child. இன்னும் அவன் குழந்தை. ஆனால் என்ன பண்ணுறா? கர்த்தரை ஆலயத்தை விடுறா. அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான்ல. பால் குடிக்கிறத நிறுத்துறதுக்கு முன்னாடியே அன்னாள் அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தா? கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும்னு கற்றுக் கொடுத்தால. அப்படின்னா ஆராதிக்க கற்றுக்கொள்வது எங்கே? சபையில் வந்துடல, வீட்டில். ஆமேன். இது ஆராதிக்க கற்றுக்கொள்கிற இடம் இல்லை, கர்த்தரை ஆராதிக்கிற இடம். இங்கே என்ன கேட்கக்கூடாது? உளி, சுத்தியல், வாட்சி சத்தம் கேட்கக்கூடாது. எங்கே கேட்கணும்? வீட்டில் கேட்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம சபைகளை பாருங்கள், இங்கெல்லாம் தங்கம் என்ன ஜூனியர்ஸ்லாம் வரலன்னு நினைக்கிறேன். நீங்கள் அவங்கள நாடு கடத்திட்டு வந்தீங்க நினைக்கிறேன். நாளைக்கு பார்த்தா தெரியும் அவங்க பண்ணுற வேலை. பார்த்துருக்கீங்களா? ஒருத்தங்க கூட இடத்துல உட்காருவானா? அது என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? ஆராதனை வரைக்கும் குழந்தைங்க ஒழுங்காக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பாருங்களேன், அசைய மாட்டான். கொடுக்குற சிப்ஸு, முறுக்கு, ஐயங்கார் பேக்கரியில் பாரியை முழுங்கிட்டு உட்காந்துருப்பான். ஆள் அசையவே மாட்டான் பாட்டுக்கு. அதான் நம்ம ஆள் தான். குழந்தை 1.5 கிலோ வெயிட்னா 4 கிலோவில் அது பிஸ்கெட்டு முறுக்கு வாங்கிட்டு வருது. ஐயங்கார் பேக்கரி நம்ம சபைக்குனே திறந்து வச்சுருக்கோம் ஆள். சரியா? ஏன்னா இப்போ வரும்போதே இவ்வளோ பெரிய மூட்டை, குழந்தை இவ்வளோ தான் இருக்கும், மூட்டை இவ்வளோ பெருசு இருக்குல்ல. அதை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்களா? ஆராதனை முடிகிற வரைக்கும் இதை முழுங்கிக்கிட்டே இருப்பான் அவன். ஆராதனை முடிஞ்ச உடனே அவனுக்கு அது வரைக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க, எல்லாம் பாடுறாங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் அவனுக்கு. அது முடிஞ்ச உடனே வேத வசனத்துக்கு திருப்புவோம், அவனுக்கு மண்டையடி ஆரம்பிக்கும். அப்புறம் அவனும் கேட்க மாட்டான், அம்மாவும் கேட்க விட மாட்டான். பார்த்துருக்கீங்களா? பைபிளை பிடுங்குவான், தலையை பிடிச்சி இழுப்பான், தலையில் முக்காடு போட்டு இழுத்து இவனும் சேர்த்து போடுவான், எல்லாம் பண்ணுவான். தெரியுங்களா? ஏன் தெரியுங்களா? he will lose his interest. அவனுக்கு என்ன ஆகிடுது தெரியுங்களா? அந்த ஆராதிக்க தெரியாததுனால, ஆராதனுடைய பகுதிகள் என்ன அவனுக்கு நம்ம சொல்லி கொடுக்காததுனால என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அவன் டிஸ்டர்ப் ஆவான். தெரியுங்களா? அவன் டிஸ்டர்ப் ஆனால் அம்மா டிஸ்டர்ப் ஆகிடும். ஏன்னா அவன் கவனிக்க முடியாது. தொல்லை பண்ணி ஆளை எழுந்து கொண்டு, சில குழந்தைகளுக்கு ஒரு விசேஷ தாவி. அந்த ஆராதனை முடிஞ்சு வசனம் தொடங்கணுன்னா அம்மா வெளியே சுற்றிட்டு இருக்கோம் குழந்தையோட. ஏன்னா நம்ம அதுக்கு கற்றுக் கொடுக்கல. நான் குழந்தைக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும், என்ன பண்ணக்கூடாது? ஆலயத்தில் வந்து சிசரை வச்சு அடிக்கக்கூடாது, ஹேமர் வச்சு அடி. எங்கே? அது ஆலயத்து சபையில் இல்லை, வீட்டில். அந்த உளி வாட்சி வேலைலாம் அங்கே. எப்படி கல்லை குவாரியில் கட் பண்ணானோ, எப்படி லீபனோனில் மரத்தை கட் பண்ணி சைஸ் பண்ணானோ, அப்படியே ஆலயம் கட்ட வேண்டுமானால் எங்கே இருக்கணும்? ஆலயத்தில் இல்லை, வெளியே. பைபிளில் போட்டு கவனிச்சுருந்தீங்களா? அந்த ஆலயத்தினுடைய அந்த விஸ்தரணத்துக்குள்ளே எங்கேயுமே ஒரு சிசில் சத்தம் கேட்கல, ஒரு ஹேமர் சத்தம் கேட்கல. அப்படின்னா எந்த அளவுக்கு ஆலயம் அமைதியாக கட்டப்பட்டது பாருங்கள். அமைதி இல்லாமல் ஆலயம் கட்டப்பட முடியாது. அப்படின்னா அன்னாள் ஆலயத்தில் வந்து பிள்ளைக்கு ஆராதிக்க கற்றுக் கொடுக்கல. இவ்வளோத்தும் சொல்ல போனால் ஆலயத்தை பிள்ளை விட்டுட்டு போயிட்டா. ஆலயத்தால் விட்டு போகிறாள். ஆனால் வேறு சொல்லுகிறது, பிள்ளை இன்னும் குழந்தையாக இருந்தது. 24ஆம் வசனத்தில் 28ஆம் வசனத்தில் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் போட்டிருக்கல. அந்த அபோதா என்ற எபிரேய வார்த்தை அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஃபால் ப்ராஸ்ட்ரேட். அந்த பணித அர்த்தங்களா? அபோதா என்ற எபிரேய வார்த்தை என்ன தெரியுங்களா? நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டானா. எவ்வளவு மகத்துவம் பாருங்களேன். பால் குடிக்கிறதுன்னு மறக்காத ஒரு குழந்தை. அப்படின்னா சபை கட்டப்பட வேண்டுமானால் ஆலயத்தில் வந்து தட்டுறது, வெட்டுறது, கொட்டுறது வேலை கிடையாது. அது எங்கே நடக்கணும்? அது வீட்டில். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 48,
49 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்தில் போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து, ஒரு கல், என்ன கல் அது? அந்த கல் என்ன? அடி எங்க கூழாங்கல்லாம் மாறிச்சுது? பையில் இல்ல, ஆத்துல. ஹலோ, அடி எங்க மாறல? பைக்குள்ள இல்ல. அடி எங்கே உடைந்தது, எங்கே உருண்டது, எது ஆற்றின் போக்கில் அடித்து கொண்டு வரப்பட்டதுன்னு சொன்னா பையில இல்ல, எங்க? ஆற்றிலே. அப்படி நீங்கள் நானும் இன்றைக்கு கோலியாத்துகளை வீழ்த்த வேண்டுமானால், தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக எழும்புகின்ற தீய சக்திகளை நாம் இன்றைக்கு அழிக்க வேண்டுமானால் சபையில் இல்லை வேலை, எங்கே இருக்குது? ஆற்றுல இருக்க வேலை. தாவீது ஓடுறான் தெரியுங்களா? இனிமேல் அவனுக்கு குனிந்து எடுப்பதற்கு நேரம் இல்லை, அவனுக்கு கல்லை செலக்ட் பண்ண நேரம் கிடையாது. ஏன்னா 5 கல் உள்ள அடைப்பத்துக்குள்ளே இருக்குது, அந்த ஷெப்பர்ட்ஸ் பேக் உள்ள இருக்குது. என்ன பண்ணாதுங்களா? he took a stone while he was running. ஓடிக்கொண்டே இருக்கும்போது தான் பைக்குள்ளே கைப்பட ஒரு கல் எடுத்தான். இனிமேல் தேய்க்கிறதுக்கு இடம் கிடையாது அதுக்கு. அது ஏற்கனவே அந்த ஸ்லிங், அந்த கவன் இருக்குது தெரியுங்களா? அதுக்குள்ள ஒரு சின்ன பேக் இருக்கும், அந்த சுழத்தை அடிக்க அந்த கல் வைக்க ஒரு சின்ன பை இருக்குது தெரியுங்களா? அந்த பைக்குள்ள கல் பொருந்துவதற்கு இந்த பையில் அது தேய்க்கப்படலை, ஆற்றுல தேய்க்கப்பட்டது. ஆற்றுல உடைக்கப்பட்டது, உருண்டு வந்தது. அநேக நாட்களாக அந்த வேலை நடந்தது. இப்போ எங்கே இருக்குது? தாவீதுடைய கவனுடைய பைக்குள்ள இருக்குல்ல. நீதிமொழியில் வாசிப்போம், கவனிலே கல்லை வைத்து கட்டுகிறவன். ஹலோ, கவனில் கல்லை வச்சு என்ன பண்ணக்கூடாது? பேக்கில் கட்டக்கூடாது. என்ன செய்யணும்? அது புறப்பட்டு போனால் எதிரி நம்ம கையை அடிக்கும், நம்மை காயப்படுத்தும். அப்படின்னா சபை என்பது எப்படி கட்டப்பட வேண்டும்? சமாதானத்தில் தான் சபை கட்டப்பட முடியும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. 1 Peter chapter 2 and verse 5. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாம் யார் இன்னைக்கு? ஜீவனுள்ள கற்கள். நீங்கள் நான் யாரு? ஜீவனுள்ள. எதற்கு? தேவனுடைய ஆவிக்குரிய மாளிகையை கட்டுவதற்கு நீங்கள் நான் யாரு? நம்மை தான் கத்த பயன்படுத்த போகிறார். அப்படின்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணியில் ஒரு இடம் இருக்குது. அது முதல்ல எனக்கு தெரியணும். எனக்கு தெரிஞ்சாதான் எனக்குள்ள சமாதானம். அப்போ தான் என்னால் மற்றவங்களுக்கு சமாதானம் இருக்க முடியும். இன்றைக்கு என்ன தெரியுங்களா? அழைப்பு தெரியாமல் எந்த நோக்கத்தோடு கத்தர் கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அன்றைக்கி சபையில் இருக்கணும்னு சொன்னால் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்த ஒரு விசேஷித்த அழைப்பு இருக்கிறது. அழைப்பில்லாத ஒருவரும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பங்காளியாக இருக்க முடியாது. கர்த்தருடைய வீட்டில் நீங்கள் நானும் இன்றைக்கி வைக்கப்பட்ட சரீரத்தில், சபையாகிய சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறோன்னு சொன்னால் நீங்கள் நானும் தேவனால் செலக்ட் பண்ணப்பட்டவர்கள். நமக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த நமக்கு தெரிஞ்சாதான் என்ன தெரியுங்களா? நாம் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துல போய் உட்கார்ந்தா நாமும் கெடுவோம். அந்த இடத்துல இன்னொரு கல் உட்காருதுங்களா, அதையும் கெடுப்போம். நாம் கெடுவது மாத்திரமல்ல, நாம் இன்னொருத்த இடத்துல உட்கார்ந்துருப்போம் தெரியுங்களா, அவன் இடத்தையும் நம்ம நாசப்படுத்துகிறோம். நாம் யார்? ஜீவனுள்ள கற்கள். இந்த கல்லை கொண்டு உலகத்தை சபை கட்டுவாரா கர்த்தர்? ஹலோ, எங்கே கட்டப்படும் இந்த சபை? பரலோகத்தில் கட்டப்படுற சபை. ஆவிக்குரிய மாளிகை எது? 1 பேர் 2:5 வாசிக்கிறோமே, நாம் ஜீவனுள்ள கற்கள். நாம் ஒரு ஆவிக்கேற்ற மாளிகையாக கட்டப்படுறோம்னு போட்டிருக்கிற அந்த ஆவிக்கேற்ற மாளிகை எங்கே இல்லை? எங்கே இருக்குது? பரலோகத்தில். எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர், Hebrews chapter 9 verses 11 and 12. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிங்க. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இயேசு எங்க போயிருக்கிறாரு? எருசலேம் ஆலயத்துக்குள்ளேயோ உலகத்தில் கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்துக்குள்ள போக முடியாது. ஏன் முடியாது? ஆண்டவர் இயேசு உலகத்தில் இருக்கும்போது எருசலேம் ஆலயத்துக்கு அடிக்கடி வந்து போனார் இல்லையா? ஒரு முறை கூட என்ன செய்ய முடியாது? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இயேசு போக முடியாது. ஏனென்றால் அவர் யாரு? யூதா கோத்திரத்தை சார்ந்தவர். லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் ஆசாரியன் தான் எங்கே போக முடியும்? ஆலயத்துக்குள்ளே போக முடியும். பிரகாரத்தை சுத்தலாமே தவிர எங்கே போக முடியாது? ஆலயத்துக்குள்ளே போக முடியாது.
ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் இயேசு உள்ளே போக முடியாது. ஆனால் மேலே ஒரு நித்திய வீடு இருக்குது தெரியுங்களா, அது கைகளால் கட்டப்படாத ஒரு வீடு. நம்ம எங்கே கட்டப்படுகிறோம் இப்போது? ஜீவன் உள்ள கற்களாக நம்மை மாற்றி உலகத்தில் ஒரு ஆலயம் அல்ல. இதெல்லாம் என்ன? பின்னாடி வரப்போகிற ஆலயத்துடைய நிழல். These are shadows. ஆனால் அங்கே இருப்பது the original substance. அதுதான் பொருள். நாம் நிழல் தான். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறார் கர்த்தர்? நம்ம ஷேப் பண்ணுறார், ஒவ்வொருத்தரையும் வடிவமைக்கிறார். எதுக்கு? அந்த மகிமை உள்ள பரலோகத்தின் ஆலயம் இருக்குது தெரியுங்களா, அதில் ஒரு இடம் நமக்கு இருக்குது. ஒரு கல்லாக நாம் வைத்து அங்கே கட்டப்பட இருக்கிறோம். அதுக்கு தான் நம்ம. அப்படின்னா நம்ம ஆயத்தம் பண்ண வேண்டியது பரலோகத்திலே இருக்கு இல்லையா? ஒரு குழந்தை ஆயத்தம் பண்ணப்படு சபையில் இல்லை, வீட்டில். ஒரு கல் ஆயத்தம் பண்ண வேண்டியது பையில் இல்லை, ஆற்றுல. இன்றைக்கி நீங்களும் நானும் ஆயத்தம் பண்ணப்பட வேண்டியது கட்டப்பட போகிறது எங்கே? அங்கே. அப்போ நம்ம எங்கே ஆயத்தம் பண்ண போனோம்? அங்கே போயில இங்கே. ஆமேன், ஆமேன். அப்படி நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு கல் என்றால் என்ன கல்? இஸ் a stone of peace. அது அங்கே போய் கட்டும்போது என்ன செய்யக்கூடாது? ஒரு கொஞ்சம் காணற தட்டுப்பா, அப்போ நான் இது செட் ஆகுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் we are cut to measure. ஒரு அளவு நமக்கு இருக்கிறது. ஆனால் தான் ரோமர் 12:3 பவுல் சொல்வார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவனும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதபடி அவனவனுக்கு பகிர்ந்தளித்த விசுவாச அளவின்படி எண்ண வேண்டும். ஏன்னா உங்களுக்கு எனக்கும் ஒரு அளவு இருக்கிறது, ஒரு கிருபையின் அளவு இருக்குது. இந்த அளவு தான் அங்கே போனால் செல்லும். அப்போ அது எங்கே ஆயத்தம் பண்ணப்படணும்? இந்த சபையில். கைகளால் கட்டப்படாத ஆலயத்துக்கு கர்த்தர் நம்மை வடிவமைக்கிறார். அதுக்கு எங்கே பயன்படுத்துகிறார்? கைகளினால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில் தான் நம்ம தட்டுவார். அப்போ இந்த ஆலயத்தில் என்ன உண்டு? மண்டையை உடைக்கிற வேலை உண்டு. இந்த ஆலயத்தில் தேய்க்கிற வேலை உண்டு. இந்த இடத்துல வெட்டுகின்ற வேலை உண்டு. ஏன்னா அங்கே போய் வெட்ட முடியாது. ஒரு உதாரணத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 4:6 வாசிங்க, 6 வாசிங்க. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக, பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. கவனித்துக் கொள்ளுங்கள். பரலோகத்தில் பரிசுத்த யோவான் ஆவிக்குள்ளாக எடுக்கப்படுகிறார். அங்கே பார்த்தா தேவனுடைய சிங்காசனம், 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள் நிற்கிறாங்க. யோவான் போகும்போது அவர் பார்க்கிறார், அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல். இது எதுக்கு ஒப்பான தெரியுங்களா? பின்னாடி கட்ட போகிற அந்த ஆலை பரலோகத்தில் போகும்போது அங்கே என்ன இருக்கும்? ஒரு தொட்டி இருக்குது. இது பழைய ஏற்பாட்டில் ஆலயத்தை கட்டும்போது அல்லது ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்போது கர்த்தர் சொன்னதுங்க தண்ணீர் தொட்டி, அதுக்கு ஒப்பானது. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம், எக்ஸடஸ் சாப்டர் 30. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் என்ன செய்யணும்? திரும்ப வாசிங்க. கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு தகனத்தை கொளுத்தவும் பலிபீடத்தில் ஆராதனை செய்யவும் சேரும் போதும் அவர்கள் சாகாதபடிக்கு தண்ணீரினால் தங்களை கழுவ கடவர்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். ஆலயத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே இடது பக்கத்தில் ஒரு பலிபீடம் இருக்கும். அடுத்தது பலிபீடத்துக்கும் பரிசுத்த நடுவில் ஒரு தண்ணீர் தொட்டி இருக்கும். நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த தண்ணீர் தொட்டி வெண்கலத்தால் செய்யப்பட்டது. அந்த ரா மெட்டீரியல் எங்கேருந்து வந்தது தெரியுங்களா? அந்த வெண்கலத்தில் தொட்டி செய்தாங்க. அதுக்கு என்ன தெரியுங்களா? பைபிளில் எல்லாத்துக்கும் ஷேப் இருக்கும். எல்லாம் ஆசைப்பு கடை செய்கிறதுக்கு வெயிட் இருக்கும். ஆனால் அந்த தண்ணீர் தொட்டிக்கு மாத்திரம் நோ வெயிட் நோ ஷேப். அது என்ன? நிறைய பேர் இப்படி ரவுண்டுன்னு போடுறாங்க, சில அப்படி ஆளால் வரைகிறாங்களே தவிர வேதத்தில் எந்த இடத்துல ஷேப் சொல்லப்படலை. ரெண்டாவது, எவ்வளவு மெட்டி, உதாரணமாக அந்த 7 அகல் கொண்டு குத்து விளக்கு தெரியுங்களா? 1 தாலந்து நிறை பொன்னால் செய்யப்பட வேண்டும் போட்டிருக்கு பைபிளில். ஆனால் இந்த தண்ணி தொட்டிக்கு என்ன கிடையாது? நிறையும் கிடையாது, அளவும் கிடையாது, ஷேப்பும் கிடையாது, வடிவமும் சொல்லப்படலை. ஆனால் அந்த மெட்டீரியல் எங்கேருந்து வந்தது தெரியுங்களா? கமான். சரி, பெண்கள் தங்களுடைய தர்ப்பணங்களை கொடுத்தாங்கன்னு போட்டிருக்கு. எதுன்னு செய்தாங்களாம்? தர்ப்பணம் என்றால் முகம் பார்க்கிற கண்ணாடி. தர்ப்பணங்கள் என்பதற்கு
பைபிள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் லுக்கிங் மிரர்னு போட்டிருப்பாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா தர்ப்பணங்கள். அதாவது ஆலயத்தை அந்த ஆசிரியப்பு கூட வாசலில் பெண்கள்லாம் வராங்க. நாங்களும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஏதாவது காணிக்கை கொடுக்குறோம், நாங்களும் ஏதாவது வேலை செய்கிறோம். அப்படி வரும்போது அவங்க என்ன பண்ணாங்களா, தண்ணி தொட்டி வேண்டும். எதுக்கு? ஆசாரியன் உள்ளே போகும்போது சுத்தமாக போகணும். ஏன்னா பலிபீடத்தில் பலி செலுத்துவாங்க, அங்கே கைகளில் கரைபடிய வாய்ப்பு இருக்குது, கால்களில் ஒரு ஆட்டை வெட்டுறான் ஒரு மாட்டை வெட்டுறான், ரத்தங்கள் பட வாய்ப்பு இருக்குது, இல்லை மிருகங்களுடைய சாணி தோலை கிழிக்கிறாங்க, நிறைய வேலை நடக்கிறனால அசுத்தங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பிரசன்னத்துக்குள்ளே வரும்போது சாகாதபடிக்கு என்ன பண்ணுங்க, கைகளையும் கால்களையும் சுத்தம் பண்ணிட்டு உள்ள வாங்க. அப்படி நாங்கள் என்ன இருக்குது, ஆசாரியனின் சுத்திகரிப்புக்கு ஒன்று தேவைப்படுது. அதுக்கு யார் கொடுக்குறாங்க தெரியுங்களா? பெண்கள் தாங்கள் முகம் பார்க்கிற கண்ணாடிகளை, கண்ணாடின்னு இன்றைக்கி இருக்க மாதிரி பாதரசம் போடப்பட்ட கண்ணாடி இல்லை, வெண்கலத்தில் ஹைலி பாலிஷ்ட் வெண்கலத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில அந்த குங்குமம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா அப்படி கையில் ஒன்று வச்சுட்டு நிற்க தெரியுங்களா? நீ பார்த்ததே இல்லையா? பரலோகம் போயிடுவீங்க போல இருக்க. இதெல்லாம் கூட பார்க்காம தான் பரலோகம் நிறைய வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் பார்க்காம இருந்தால் நல்லது தான். என்ன பண்ண தெரியுங்களா? அந்த சிங்கார் குங்குமம்லாம் நிறைய இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சு தொலைக்குது, நான் என்ன பண்ணட்டும்? கவனிக்க, இந்த அம்மா கண்ணாடி வச்சுருக்கோம், எப்படி தெரியுமா? அந்த பொட்டு வைக்கும், அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தான். பார்த்தீங்கன்னா இந்த கையில் இந்த டேபிள் டென்னிஸ் பிள்ளைங்க விளையாடுது தெரியுங்களா? பேட் பார்த்துருக்கீங்களா? டேபிளாவது பார்த்துருக்கீங்களா? அது சொல்லுங்கள், அப்புறம் டேபிள் டென்னிஸுக்கு போகலாம். அந்த பேட் பார்த்துருக்கீங்களா? அது அப்படி இந்த ஷேப்பில் இருக்குது தெரியுங்களா? அப்படியே தான் அந்த கண்ணாடி இருக்கும். அவங்க ஒரு ஹேண்டில் மேலே ஒரு ரவுண்டாக இருக்கும், அது ஹைலி பாலிஷ்ட் வெண்கலத்தில், நல்ல வெண்கலத்தை செய்து பளபளப்பு. நம்ம சாப்பிடும்போது தட்டு இருக்குது தெரியுங்களா? சாப்பாடு தட்டு இருக்குது தெரியுங்களா? இப்போ உள்ள தட்டு இல்லை, பழைய தட்டு சொன்னேன். இப்போ தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சாப்பிட்ற பழக்கமே இல்லைல்ல. இப்போல்லாம் என்ன தட்டு தான்? ஃபைபர் தானே இப்போல்லாம். ஹலோ, இப்போல்லாம் ஃபைபர் தானே. அதனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட சாதம் போட்டு நம்மளால் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? பசி வைத்த பிடுங்கள அவனுக்கு பார்ப்பான் தெரியுங்களா? உள்ளே பார்த்தீங்கன்னா ஒல்லியாக தெரியும், திருப்பி பார்த்தீங்கன்னா குண்டுனா தெரியுமா பாருங்க ஆள். உள்ளே பார்த்தா ஒரு வெளியே பார்த்தா வெளியே ஷேப் இருக்குல்ல. அதே மாதிரி அவங்க அன்றைக்கி அந்த வெண்கலத்தை இது எங்கேருந்து வந்த வழக்கம்னு சொன்னால், எகிப்தில் அவர்கள் அடிமையாக இருந்தால் தெரியுங்களா? எகிப்திய நாகரீகத்திலிருந்து யூதனுக்கு வந்த நாகரீகம் அந்த முகம் பார்க்குற கண்ணாடி. அது எப்படி தெரியாது? ஒரு இன்னைக்கு பார்க்குற மாதிரி தெளிவாக தெரியாது, ஒரு ஒப்பேக் ஒரு தோற்றம் தான் தெரியும். அதில் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்து தலையை வாரிப்பாங்க, இல்லை முகத்தை எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ யோசிக்கிறாங்க, என்னுடைய முக அழகை பார்ப்பதை பார்க்கலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியன் இருக்கானே, அவன் அழகு நல்லா இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ண தெரியுங்களா? அதை கொடுத்துட்டாங்க. இனிமேல் இது யாருக்கு வேண்டாம், ஏன் முகத்தை பார்த்தது போதும், நம்ம தான் தெரியுமே. எத்தனை தடவை முகத்தை பார்த்தாலும் கண்ணாடியில் வெளியே வந்த உடனே பைக் நின்னா அந்த ரியர் வியூ மரல் அப்படி எட்டி பார்ப்போம் தெரியுங்களா? ஹலோ, அதே திருட்டு மூஞ்சி தான் இங்கேயும் இருக்க போகுது, ஆனாலும் அப்படி எட்டி பார்ப்போம் பாருங்களேன். ரோட்டில் நடக்கும்போது கண்ணாடி ஒரு ஷோ கேஸில் கடை இருந்து கூட என்ன பார்த்தீங்களா அப்படி ஒரு லுக்கு விடுவோம் பாருங்களேன். ஏன்னா நமக்கே தெரியும் நம்ம 122 கிலோவை தாண்டிட்டோன்னு. ஆனாலும் ஒரு ஆசை, வெள்ளியாக இருக்கிறேன்னா குண்டாக இருக்கிறேன்னா, அது என்ன இது பொய்யா சொல்லும்? அது அந்த தலையில் ஒரு ஜடைன்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா? இப்போல்லாம் தாங்க, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் தரையை பெருக்கும்ல, இப்போ நம்ம வந்து குருவி வால் மாதிரி. கேட்டானேன்னா எப்படியும் குருவி வால் தான், அடியே அதுவாக விடணும், நம்மளாக வெட்டிட்டோன்னா பிரச்சனையே இல்லைல்ல. இதை பார்க்குறதுக்கு ஒரு கண்ணாடியில் ஒரு லுக்கு ஒன்று விடுது பாருங்களேன். அதாவது புற அழகை பார்த்து கொண்டிருந்த பெண்கள் இந்த தண்ணி தொட்டிக்கு என்ன வேண்டும்? வெண்கலம் வேண்டும் சொன்னால், என் முக அழகை பார்க்கறதை விட ஆசாரியனுடைய அகம் அழகாக இருக்கணும். அவன் கத்த சமூகத்தை போது அவன் அடிபட்டு செத்துறக்கூடாது. அவன் என்ன செய்யணும்? தன்னை சுத்திகரித்துக் கொள்வதற்கு அந்த கண்ணாடியை கொடுத்தாங்களாம். அந்த கண்ணாடி வச்சு என்ன பண்ணா தெரியுங்களா? ஒரு தண்ணி தொட்டியை உண்டாக்கிட்டாங்க. உள்ளே என்ன இருக்கும்? தண்ணீர். அது எங்கே இருக்கும்? பலிபீடத்துக்கும் பரிசுத்தத்துக்குள்ள நுழைவுக்கு நடுவில் இருக்கும். ஆசாரியின் உள்ள பயில போட்டு தெரியுங்களா? நீ கத்தரி சேரும்போது சாகாதபடிக்கு தண்ணீர்னால் தங்களை கழுவிக்கொள்ள கடவும் போட்டிருக்கல. அப்படின்னா இது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? சுத்திகரிப்பதற்கு. அப்போது உலகத்திலேருந்து ஒரு ஆசாரியன் ஆலயத்துக்குள்ளே வராரு. வரும்போது என்ன பண்ணுவார்? பலிபீடம், அடுத்தது தண்ணீர் தொட்டி. இதில் கழுவாமல் உள்ளே போனால் அவர் செத்து போயிடுவார். அதுக்கு தான் அதை வைத்திருக்கிறது. இது நிழல். இது உலகத்தில் என்ன ஆகுன்னு தெரியுங்களா? சுத்திகரிப்பு நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்தாலும் சரி, கர்த்தரை ஆராதித்தாலும் சரி என்ன வேண்டும்? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒரு தரிசிக்க முடியாதுல்ல. அப்படின்னா சுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. இது கைகளால் கட்டப்பட்ட ஆலயம். ஆனால் நம்ம எதுக்கு கத்த ஜீவனுள்ள கல்லாய் மாற்றுறாரு? மேலே உள்ள கையால் கட்டப்படாத ஆலயம். அந்த ஆலயத்திலும் ஒரு தண்ணி தொட்டி இருக்குது. இப்போ 4:6 மறுபடியும் வாசிங்க. வெளிப்பாடு 4:6.
அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. இங்க என்ன, வெண்கல கடலுக்கு பேர் வந்து லேபர் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், சி என்றும் பைபிளில் போட்டிருக்குது. அந்த வெண்கல தொட்டி இருக்குதுங்களா, தமிழில் வெண்கல தொட்டி, ஆனால் ஆங்கிலம் பார்த்தா லேபர் என்று சில இடத்துல பயன்படுத்துவாங்க. அந்த ராஜாக்கள் நாளாகவும் பார்க்கும் என்ன போட்டு தெரியுங்களா, அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை வந்து சி. சி என்றால் கடல் போன்ற ஒன்றுன்னு அர்த்தம். கழுவுவதற்கு பயன்படுத்த உண்டு. ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது அங்கே என்ன இருக்குது தெரியுங்களா, அங்கேயும் ஒரு தண்ணி தொட்டி இருக்குது. ஆனால் அது என்ன, பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல். அது தெரியுங்களா, கிறிஸ்டலைன் சி. இங்கே தண்ணி இருக்குது, கோரி கழுவலாம். அங்கே என்ன கிடையாது, தண்ணீர் இல்லை. எப்படி இருக்குது, படிகங்கள். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா, இங்கே கழுவுற வேலை இருக்கும், அங்கே போனால் கழுவுற வேலை கிடையாது. ஆமென். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன, அங்கே போய் என்ன செய்ய முடியாது, சுத்திகரிக்க முடியாது. சுத்திகரிப்பு எங்கே நடக்கணும், இங்கே நடக்கணும். ராமே சொல்லுங்க. அப்படின்னா அந்த சமாதான ஆலயம் சமாதானம் கட்டப்படுதுன்னா மிக மிக அற்புதமானது. இன்றைக்கு நீங்களும் நானும் முதல்ல சபை என்ற நாம் கூடி வர ஐக்கியமும் சபைதான். நாம் கட்டப்பட வேண்டுமானாலும், நம்முடைய கூடியிருக்கிற ஐக்கியம் கட்டப்பட வேண்டுமானாலும் என்ன வேண்டும், உங்களுக்குள் சமாதானம் உள்ளவர்களாக இருங்கள். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு இந்த ஊரில் டைம் ரொம்ப வேகமாக ஓடும் போல இருக்குது. யாராவது ஜெபம் பண்ணுறீங்களா, ஆண்டவரே அந்த கிளாக்கை திடீர்னு 9 ஆக்கி வச்சுறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணுறீங்களா? இல்லை. நான் அந்த 2 நாளும் பார்த்துட்டே வரேன், இன்றைக்கும் பார்க்குறேன். உங்களுக்கு யாருக்குமே டைம் கான்ஷியஸாக இல்லாமல் வசனத்தை கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது டைம் ஆகிட்டே இந்த புண்ணியமாக முடிக்கவே மாட்டான் போல் இருக்குது. அப்படிலாம் உங்கள் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லை, ரொம்ப தெளிவாக வசனத்தை கவனிக்கிறீங்க. உண்மையிலே இதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். நான் சொன்னால் கூட உங்களுக்கு குசும்பு மாதிரி தெரியுது இல்லை, அதெல்லாம் அப்படி ஒரு மாதிரி முழிக்கிறீங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், குசும்பாகவே சொல்ல, கிண்டலாகவே சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஆட்களை பார்ப்பது அபூர்வம். வசனத்தையே சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறீங்க தெரியுங்களா, ஒரு மாதிரி திரு முழிச்சா கூட கவனித்து பார்க்குறீங்களே, அது பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ஒரு 10 மணி வரைக்கும் போட்டுமா அன்றைக்கி? நான் ரொம்ப பொல்லாதுவேன், மாட்டினீங்கன்னா விட மாட்டேன் அப்புறம். சரியா, சும்மா சொல்லுவோம், அந்த எப்படி விட்டுருவாரையா அப்படின்லாம் நினச்சி ஏமாறாதீங்க. சரியா, நீங்கள் 10ன்னு சொன்னீங்கன்னா 10:30 தான் முடிக்கணும்னு எனக்கே தோணும். ஐயோ 10 கூட முடிக்க மாட்டிங்களா? முடிச்சிடறேன். சரியா, வழக்கம் போல் முடிச்சிடறேன். இன்னும் ஒரு சின்ன நிறைய கருத்துக்கள் இருக்குது. இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும் தெரியுங்களா, நாம் அந்த சமாதானம் உள்ளவனாக இருந்தால் தான் மதிப்பளிக்க முடியும். மதிப்பளித்தால் 4 காரியம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதுதான் அந்த 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தில் பி ரெஸ்பெக்ட்ஃபுல். நாம் மதிப்பளிக்கிறோம் யாருக்கு, தேவ மனுஷனுக்கு. அப்படி மதிக்கிறதுக்கு முதல்ல என்ன வேண்டும், ஐடா என்ன வேண்டும், சாதாரண ஒரு புரிந்து கொள்ளுதல் அல்ல, ஒரு முழுமையான புரிந்து கொள்ளுதல் எனக்கு வேண்டும். அது வேண்டும்னா எனக்கு என்ன வேண்டும், எனக்குள்ள சமாதானம் வேண்டும். ஆமென். அந்த சமாதானம் எனக்கு இருந்தால் எனக்கு 4 காரியம் ரொம்ப தெளிவாக அந்த ஐடியாவில் வந்துடும். 1, அந்த 13ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுடைய கிரியை நிமித்தம் 13 வாசிக்கிறீங்க. 12 வாசிங்க. சாரி 12-13. நான் 13-14 சொல்லிட்டு இருக்கேனோ. ஏங்க ஒருத்தர் கூட கரெக்ட் பண்ணவே மாட்டிங்களா? நான் சொன்னேன்ல, தப்பு சொன்னால் மாத்திரம் உடனே கவனிக்காமல் விட்டு வச்சுருக்கீங்களே. 12-13 வசனம். 12 வாசனம். அன்றியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு. ஒன்று என்ன வேண்டும், முதல்ல மதிப்பளிக்க வேண்டுமானால் நமக்கு என்ன தெரியணும், பிரயாசங்களை பற்றி தெரியணும். 2வது கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து. அடுத்தது யாரு, விசாரணையை பற்றி எனக்கு தெரியணும். 3வது உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து. 3வது புத்தி சொல்றதை பற்றி எனக்கு தெரியணும். 4வது அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பா எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள். கவனிச்சிங்களா, நாம் எப்படிப்பட்டவனா இருக்கணும், வருகைக்கு காத்திருக்கும் ஒரு சபை எப்படி இருக்கணும், பி ரெஸ்பெக்ட்ஃபுல். இது யாருக்கு, எனக்குள்ள இருக்கணும், அப்புறம் என்னை சுற்றி இருக்கவங்கள இருக்கணும். இது இருந்தால்தான் அது சபையில் காணப்படும். சபையில் சமாதானமாக இருக்கணும்னு சொன்னால் எங்கே இருக்கணும், முதல்ல உங்களுக்குள்ள என்றால் பர்சனலாக எனக்குள்ள, அப்புறம் என்னுடைய குடும்பத்தில், நான் வாழுகின்ற இடத்துல, நான் ஒர்க் பண்ணுற இடத்துல, நான் பழகின்ற இடங்களுக்கு என்ன இருக்கணும், சமாதானம் இருந்தால்தான். சபைக்கு வரும்போது நம்ம எப்படி வருவோம், சமாதானமாக வருவோம். இது இங்கே வந்து சரி பண்ணுறதில்ல, வெளியே சரி பண்ணிட்டு உள்ளே வர்றது.
புரியுதா உங்களுக்கு? ஆலயம் எப்படி கட்டப்படணும்? இங்கே வந்து தட்டுற வேலை இல்லை, வெளியே தட்டித்தான், வெளியே சரிப்படுத்தி தான் உள்ளே வரணும். இங்கே வந்து என்ன எடுத்து அப்படியே ஃபிட் பண்ணணும், அவ்வளவுதான். அந்த ஃபிட் பண்ணுற சத்தம் கூட கேட்கக்கூடாது. ஃபிட் பண்ணுற சத்தம் கூட என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. இந்த வீட்டில் இந்த பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா? இந்த ஸ்டீல் அவேன்னு ஒன்று இருக்குது. ஸ்டீல் அவேன்னா யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக நடப்போம் பார்த்துருக்கீங்களா? பசங்க அம்மா வீட்டில் கொஞ்சம் கிச்சனில் வேலை செய்யும்போது அம்மா அந்த கடுகு டப்பாவில் காசு போட்டு வச்சுருக்கு தெரியுங்களா? அதை பசங்க எடுக்கும்போது எப்படி போவான் தெரியுங்களா? பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியும் நல்லா. உங்களுக்கு தெரியும், நீங்கள் எடுக்க மாட்டீங்களா? ஏமாந்தாள்ல. ஆனால் இவங்கெல்லாம் அப்படி இல்லை. நான் எடுத்திருக்கேன் எங்கள் அம்மா கடுகு டப்பாலேருந்து. எங்கள் அம்மா வீட்டிலே தான் உட்காந்துருக்கோம், ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் நடப்பேன் பாருங்களேன். ஸ்டீலாகவே தான் அந்த பானை அடித்து வைக்கிறது. பூனை நடந்தால் கூட சத்தம் கேட்கும், நான் நடந்தால் சத்தமே கேட்காது. அந்த கடுகு டப்பாவை திறக்கணும்னு சொன்னால் எங்கள் அம்மா மூடும்போது திருப்பி டம்முன்னு ஒரு அடி அடித்து தான் மூடி வைப்பான். அதை திறக்கிறதுக்கு சத்தம் இல்லாமல் திறக்கவே முடியாது. ஆனால் கில்லாடி மாதிரி சத்தம் இல்லாமல் திறந்துடுவேன் நான். திறந்துட்டு என்ன பண்ணுறதுன்னா, அந்த கடுகு டப்பாக்குள்ளே தான் காசு போட்டு வச்சுருக்கோம், அதை தொடாவி காசை எடுத்துகிட்டு அதை மறுபடியும் மூடி போகிற வரைக்கும் எங்கள் அம்மா ரொம்ப ஷார்ப்பு. எங்கள் அம்மா ரொம்ப எச்சரிக்கையான உள்ளவங்க. அவங்களே ஏமாத்துற அளவுக்கு என்ன பண்ண தெரியுங்களா? அந்த ஸ்டீலவே பேச்சு மூச்சு இல்லாமல் காரியத்தை முடிக்கிற தன்மை இருக்கும் தெரியுங்களா? சபையில் நீங்களும் நானும் அப்படி தான் இருக்கணும், திருடுறதுக்கு இல்லை, சரியா? சமாதானமாக இருக்கணும். அது நாங்கள் நல்லவே செய்வோம், அது நான் சொல்லலை உங்களுக்கு. என்ன இருக்கணும் தெரியுங்களா? நீங்களும் நானும் அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் பீஸ் அது இருந்தால் தான். உங்களுக்கு தெரிந்த வசனம் பிரசங்கி 5ஆம் அதிகாரம், பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். எப்படி நடக்கணும்? பூனை மாதிரி நடக்கணும், சரியா? சத்தமே வராமல் அப்படியே அடிமேல் அடி வைத்து வரணும். அடுத்தது, மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். அதுக்கு அர்த்தம் என்ன? பேசாமல் வாயை மூடிக்க, காது நல்ல விரிவாக திறந்துக்கோ. அதான் எபிரேய மொழியில் அதுக்கு அர்த்தம். அப்படின்னா ஆலயத்துக்கு வரும்போது எந்த அளவுக்கு நீங்கள் பேசாமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆலயம் உங்களால் கட்டப்படும். எந்த அளவுக்கு நீங்கள் வெட்டி கதை, வீண் கதை, தேவையில்லாத கதை பேசுகிறீங்களோ சபை கட்டப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. என்ன சொல்ல பாருங்க, தேவாலயத்துக்கு நடையை காத்துக்கொள். நடை என்பது வாழ்க்கை முறை, உன்னுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைலை காத்துக்கொள். எதுக்கு? நீ ஆலயத்துக்கு வந்து பேசுறதுக்கு இல்லை, கேட்பதற்கு. அதுக்கு அர்த்தம் என்ன? வாய் எவ்வளோ தூரம் கட்டியாக மூட முடியுமோ மூடிக்கோ, காடை எவ்வளோ அகலமாக உன்னால் திறக்க முடியுமோ அதற்கு திறந்து வசனத்தை கேட்டுக்கொள். அப்படியான ஆலயத்துக்கு வரணும். முதல்ல என்ன வேண்டும்? அந்த சமாதானம், பர்ஃபெக்ட் பீஸ். அந்த சமாதானம் இருந்தால் என்னால் 4 காரியங்களை கவனிக்க முடியும் சபையில். ஒன்று என்ன? ஒரு தேவ மனிதன் எடுக்கிற பிரயாசம். இன்றைக்கி அநேகருக்கு என்ன தெரியுங்களா? ஆமாம், நாங்கள் கொடுக்குற காணிகள் தானே இருந்தாலும் பிழைக்கிறான், நாங்கள் கொடுக்குற தசம வகையில்னா அவர் கார் ஓட்டுவாரா? கவனித்துக் கொள்ளுங்கள். யாருக்கு மதிப்பளிக்கணும்? இன்றைக்கி ஒன்று தெரியுங்களா? நம்ம வீட்டில் உள்ள சகோதரன் சகோதரிக்கு பார்த்தீங்கன்னா, வெளியே உள்ள ஒரு பெண் இருக்கான்னு வச்சிங்களேன், ஒரு பிரதர் இருக்கார், இன்னொரு குடும்பத்தில் ஒரு அம்மா வராங்கன்னு வச்சிங்களேன், சிஸ்டர் வான்னு கூப்பிடுவாங்களா? வாங்கன்னு தானே கூப்பிடுவாங்க. வாங்க சிஸ்டர், சாப்பிடுங்க சிஸ்டர், குடிங்க சிஸ்டர். வீட்டில் ஒரு சிஸ்டர் இருக்குல்ல, அப்படி என்னைக்காவது வாங்க போங்கன்னு சொல்லியிருப்பானா? எருமை எங்கே வா, ரொம்ப கூலாக. ஏன்னா நமக்கு ரொம்ப கிட்ட இருக்கும் தெரியுங்களா? ரொம்ப கிட்ட இருந்தால் மரியாதை இருக்காது. கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்தவங்கள்ட்ட அன்பு பாராட்டுறோம்ல, அடுத்தவங்கள்ட்ட மரியாதை காட்டுறோம்ல, அடுத்தவங்கள்ட்ட எவ்வளவு மரியாதை நாசுக்காக நடந்து கொள்கிறோம்ல. ஆனால் வீட்டுக்குள்ளே சரியாக இருந்தால் தான் வெளியே சரியாக இருப்பான். வீட்டுக்குள்ளே சரியாக இல்லைன்னா வெளியே சரியாக இருக்க முடியாது. ஆலயத்துக்கு வந்து அவன் சமாதானமாக இருந்தால் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? முதல்ல அவனுக்கு ஒன்று கண்ணில் தெரியும், இந்த தேவ மனிதன் எடுக்கிற பிரயாசம். அதுக்கு அடுத்தது தேவ மனுஷன் விசாரணை. 3வது தேவ மனுஷன் சொல்லுகின்ற அந்த புத்தி சொல்லுதல். 4வதாக ஊழியக்காரனுடைய கிரியைகள். சரியா? இந்த 4ஐயும் கொஞ்சம் கவனிப்போம். ஒன்று, அந்த பிரயாசம் என்பதற்கு ஆங்கிலத்தில் லேபர் என்ற வார்த்தை. இந்த பிரயாசம் என்பதற்கு பயன்படுத்துகின்ற ஆங்கில வார்த்தை லேபர். இந்த பிரயாசத்துக்கு பயன்படுத்தும் வார்த்தை லேபர். கோப்பையோ கஞ்சி கோப்பையோ ஏதாவது ஒரு கோப்பையோன்னு வச்சுக்கிங்க. கோப்பையோ அந்த பிரயாசத்துக்கு தெரியுங்களா? அதுக்கு பயன்படுத்த கிரேக்க வார்த்தை என்ன? கோப்பையோ. இதற்கு அர்த்தம் என்ன பண்ண தெரியுங்களா? ஒரு தாய் பிரசவ வேதனைப்படுறாங்க தெரியுங்களா?
அந்த லேபர், அந்த லேபர். கோப்பையோ என்றால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க ஒரு தாய் எத்தனை பிரயாசம் எடுப்பாங்களோ அந்த பிரயாசத்துக்கு பயன்படுத்த கோப்பையோ. என்ன சொல்ல போனால் மிக அற்பமாக, டு லேபர் வித் வெரி சம் எஃபர்ட். அதாவது சோர்ந்து போகிற அளவுக்கு. அம்மா பார்த்துருக்கீங்களா? வேலை செய்துகிட்டே இருப்பாங்க, முடியாது ஆனால் கூட வேலை செய்யும் பாருங்களேன். முடியாது, தலையே சுற்றுற மாதிரி இருக்கும், ஆனாலும் வேலை செய்து தான் இருக்கும். கையே தூக்க முடியல, ஆனாலும் ஒன்றை தூக்கிட்டு தான் இருக்கும். சில அம்மா இருப்பாங்க, தமிழ்நாட்டு தாய்க்குள்ளே உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த கணவன் மணியாக போகிறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த மூட்டையை தூக்கிட்டு வருவாங்க தெரியுங்களா? மேக்ஸிமம் பெண்கள் தான் தூக்கிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏங்க உங்களை நம்பி சொல்லிட்டேங்க, சும்மா ஆமான்னு சும்மா தலையாட்டுங்களேன். இன்றைக்கி ஆனால் ஒன்று உங்களுக்கு நடிக்க தெரியல, அதனால் பரலோகம் உங்களுக்கு நிச்சயம் சொல்கிறேன். என்னுடைய தாய், என்னுடைய அக்கா, என்னுடைய மனைவி இன்றைக்கு வரைக்கும் மற்ற காலையில் ஃபாஸ்டிங் போய் விட்டு நானும் ஒய்ஃபும் வரும்போது மார்க்கெட் போயிட்டு வந்தால் அந்த பெரிய பையன் காய்கறியுடைய ஒய்ஃப் தான் தூக்கிட்டு வரா. அவளுக்கு ஷோல்டர் பெயின்லேருந்து கழுத்து, அதாவது ஸ்பைனல் கார்டில் 4 சியை காணவே இல்லை அவளுக்கு. அவ்வளவு தேஞ்சு போனோம். ஆனாலும் எடுத்து வரேன், வேணாம் நானே தூக்கிட்டு வரேன், வண்டி வரைக்கும் நான் தூக்கிட்டு வரேன், அப்புறம் வண்டியில் வச்சு கொண்டு போயிடலாம்ல. ஏன் தெரியுங்களா? அது எங்கள் அக்கானா அவங்க அம்மாட்டிருந்து வந்தது, அப்போ அவங்களுக்கு எங்கள் அம்மாட்டிருந்து வந்தது. ஏன்னா எங்கள் அக்கா இல்லை. கவனித்துக்கொள்ள, தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய மகிமை இருக்குது. என்ன தெரியுங்களா? பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணாங்க, சுமை. ஏன் தெரியுங்களா? சுமை சுமந்து சோர்ந்து போகாதவர்கள். சரியா? ஆண்டவர் சொன்ன சுமை சுமந்து சோர்ந்து போகிறவங்களுக்கு விட்டாரு. அது ஆம்பளைங்க தான் சோர்ந்து போயிடுவாங்க. கவனித்து பார்த்துருக்கீங்களா? 25 கிலோ அரிசி மூட்டை இருக்குல்ல, இருக்கா? அதை வீட்டுக்கு வெளியே கொண்டு அந்த கடைக்காரன் வச்சுட்டு போயிட்டான்னா நம்ம அண்ணனை சொல்லி பாருங்களேன், எங்கே அதை தூக்கி அந்த அடுப்புக்கிட்ட கொண்டு வச்சு பாருன்னு சொல்லி பாருங்களேன். அவ்வளவுதான். அது தூக்கிறதுக்குள்ளே அவரையும் சேர்த்து மூட்டையும் தூக்கிட்டு இருந்த அம்மா வரும். ஆனால் அதே 25 கிலோமீட்டர் அக்கா இடுப்பில் வச்சு பாருங்கள், 4 கிலோமீட்டர் அப்படி ஜாலியாக நடக்கும், இடது கை வீச்சிட்டே நடக்கும். ஏன்னா அது பலம். அதுதான் அந்த கோப்பையோ. பிரயாசம் என்றால் அது கதை தெரியுங்களா? அதாவது ஒரு சாதாரணமான உபத்திரவம் அல்ல, வெரி சம் எஃபர்ட். அது முடியலை அப்பவும் சுமக்கக்கூடிய அந்த இதுதான் ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசி பார்க்கணும். சமாதானம் உள்ளவனாக ஒருத்தர் வந்தால் எப்போ தெரியும் ஊழியக்காரனை மதிப்பான்? அவன் படுகின்ற பிரயாசம். பரிசுத்த பவுல் சொல்கிறார் எங்களை கலாத்தியர் 4:18, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அதான் கோப்பையோ. அப்படின்னா ஒரு ஊழியக்காரனை எப்போ மதிப்போம் தெரியுங்களா? அவன் படுகின்ற அந்த பிரயாசம், அந்த லேபர். ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு, அதான் பேர் லேபர் தான், பர்த் பெயின். அந்த வலியை சந்திக்கிறவன் ஒரு ஊழியக்காரன். ஒரு சபை வருகைக்கு ஆயத்தமாகிறது என்றால் அது மடிக்கிறவனாக இருக்கணும். எப்போ மடிப்பாங்க தெரியுங்களா? ஒன்றுக்குள்ள சமாதானம் இருக்கணும். அப்போ என்ன பண்ணு தெரியுங்களா? அவன் சமாதானமாக இருப்பதனால மற்றவங்களை தெளிவாக பார்க்க முடியும். என்ன பார்ப்பாங்க? தேவ மனுஷன் இவ்வளோ பிரயாசப்படுறாரா? இன்றைக்கி என்ன நினைக்கிறான்? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு வீட்டில் 2 பையனுங்க. குட்டி பையனாக இருக்கும்போது பெரிய பையன்ட்ட வீட்டில் கேட்போம்ல, நீ என்னடா ஆவன்னு கேட்டால் அவன் சொன்னால் கலெக்டர் ஆவேன்பான். அவருக்கு எத்தனை வயசு? ஒரு 6-7 வயசுக்கு அவர் கலெக்டர். அவருக்கு அடுத்தவருக்கும் 4 வயசுக்கு. அவன்கிட்ட கேட்பேன், நீ என்னடா ஆவ? பாஸ்டர் ஆவேன்பான். ஆஹா, குழந்தைக்கு என்னடா ஆத்துவம் பாரம். அவன் கலெக்டர் ஆவான்னா இது பாஸ்டர் ஆவான்னு என்னடா கேட்டால் டெய்லி பிரியாணி சாப்பிடலாம்லன்னா. 4 வயசு ஆளுக்கே தெரியுது பாஸ்டர்னா பிரியாணி நல்லா மொக்கிறவர்னு தெரியுது பாருங்களேன் குழந்தைக்கு. இதுதான் இன்றைக்கு விசுவாசம். அது குழந்தை, வளர்ந்த குழந்தைகள் எல்லாம் ராட்சச குழந்தை, கை கால் பெருசாக இருக்குது, அது குழந்தை தான். என்ன நினைக்குது? அவனுக்கு என்ன, எப்போ வேணால் தூங்கலாம், எப்போ வேணால் சாப்பிட்லாம், எப்போ வேணால் போகலாம். நமக்கு பாருங்கள் 7:30 மணிக்கு ஷிஃப்ட்டுன்னா நம்ம போய் கரெக்டாக நிற்கணும்ல, 9 மணி ஸ்கூலுன்னா கரெக்டாக போய் நிற்கணும்ல, இல்லை லேட்டில் அப்படின்னா பாஸ்டருக்கு என்ன வெட்டியா வசனமா? அவர் பாட்டுக்கு நினச்சா சாப்பிட்லாம், நினச்சா தூங்கலாம், அப்படி தானே பார்க்குறோம். கவனித்துக் கொள்ளுங்கள். வருகைக்கு ஆயத்தமாகிற சபை எதை பார்க்க தெரியுங்களா? ஒரு தேவ மனிதனுடைய லேபர். அவன் எடுக்கின்ற அந்த ஒரு தாயை, ஒரு குழந்தையை பெற்றெடுக்க அப்படி தான் ஒவ்வொரு ஆத்துமாவையும் கற்றுக்கொள்ள கொண்டு வருவது பெருசு இல்லை. அவனை கடையில் பரலோகம் கொண்டு சேர்க்கணும் தெரியுங்களா? அது வரைக்கும் அந்த பிரயாசம், அந்த லேபர். அதைத்தான் வருகைக்கு சுட்டி காட்டும் போது ஆவியார் மிக தெளிவாக சொல்லுகிறார், நீ தேவ மனுஷன பிரயாசத்தை அறிந்திருக்கிறாயா? இட்ஸ் அ வெரி சம் எஃபர்ட். கோப்பையோ என்றால் வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். 1 தெசலோனிக்கர் 3:5 வாசிங்க. ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல், அதாவது தெசலோனிக்க சபையை பற்றி சொல்லுறாரு. உங்களுக்கு நிறைய விசுவாசம் உருவாக்கினார், ஊழியங்களை ஆரம்பித்தார், விட்டு போயிட்டாங்க. இப்போ போக வேண்டும் என்று விரும்புகிறார். நிறைய தடைகள் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவரால் அது தாக்கு பிடிக்க முடியல. அவர் எழுதுது பாருங்க, ஆகையால்
நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் யாரு? பிசாசு உங்களை சோதனைக்குட்படுத்தினது உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை. அப்படின்னா ஒரு தேவ மனுஷன் பிரயாசம் என்ன தெரியுங்களா? பிசாசுக்கு எதிராக நிற்கிறவன் அவன் தான். பிசாசுக்கு என்ன பிரயாசம் தெரியுங்களா? ஒரு தாய் பெற்றெடுப்பது மாத்திரமல்ல, அந்த பிள்ளையை வளர்த்தெடுப்பதுக்கு எவ்வளோ தெரியுங்களா? மரியாதை பற்றி ரொம்ப ஈஸியாக பேசுவாங்க. அதுவும் இந்த கேத்தலிக்ஸை பற்றி ப்ராட்டஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, பெண்டிகாஸ்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக பேசுவாங்க தெரியுங்களா? ஒன்றை யோசித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு தாயினுடைய பிரசவமும் ஏறக்குறைய மரித்து பிழைப்பது போல. ஆனால் மரியாளுடைய பிரசவம் இருக்குதுங்களா, இட் இஸ் டோட்டலி அன்நேச்சுரல், இயற்கைக்கு மாறான ஒன்று. ஏன்னா ஒரு தாய்க்கு என்ன தெரியுங்களா, ஒரு இன்புட் இருக்கணும், அப்புறம் தான் அவுட்புட் வரும். இந்த அம்மாவுக்கு இன்புட்டே கிடையாது, அவுட்புட் வருது. எத்தனை கடினமான பிரசவம் தெரியுங்களா? மாத்திரமல்ல, அந்த குழந்தைய வளர்ப்பதுக்கு எத்தனை பாடுபட்டுருப்பா தெரியுங்களா? பிள்ளை வளர்ந்தது ஈஸியாக நம்ம சொல்லிடுவோம், அந்த குழந்தைய வளர்க்க அந்த தாய் எவ்வளோ பாடுபட்டுருப்பா தெரியுங்களா? இது எதுக்கு சமம் தெரியுங்களா? ஒரு ஊழியக்கார் ஒரு ஆத்துமாவை கர்த்தருக்குள் பெற்று அவனை கர்த்தர் வருகைக்குள்ள நிலைநிறுத்தி வைப்பான் தெரியுங்களா? 1 தெசலோனிக்கேயர் 3:9 வாசிங்க. மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக இல்லையா ஒரு நிமிஷம். 1 தெசலோனிக்கேயர் 3:8 வாசிங்க. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். கவனிச்சிங்களா? ஒரு ஊழியக்காரன் செத்து போயிடுவான்னு சொல்கிறான் பாருங்க. அவனால் பெற்றெடுக்கப்பட்டு வளர்க்கப்படுகிற ஒரு ஆத்மா அது கர்த்தருக்குள் நிலைத்து நிற்க அப்படின்னு சொல்லுகிறான். என் பிழைப்பே அங்கேதான் இருக்கு. இந்த பிழைப்பு அல்ல, வாழுகின்ற வாழ்க்கை. அப்படின்னா ஒரு தேவ மனுஷனை பார்க்கும்போது எதை பார்க்கணும் தெரியுங்களா? இந்த காலையில் சர்ச் போகும்போது எங்கள் பாஸ்டர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அண்ணா இது என்ன நாள் தெரியுமான்னு கேட்டாங்க. ஞாபகம் இல்லை என்ன. என்னை மூத்த போதகர் இருந்தாங்களே, இறந்து போயிட்டாங்களே பாஸ்டர் வந்து கடைசியாக நவம்பர் மாதம் 94 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி காலையில் மார்னிங் டிவோஷன் நடத்தி தான் சிங்கப்பூருக்கு ஊழியத்துக்கு போனாங்க. திருப்பி வரும்போது இஸ் நோ மோர். பாஸ்டர் சொன்னாங்க, அண்ணே கரெக்டாக 10 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு சொன்னாங்கன்னா யோசிச்சு பார்த்தேன். ஆமாம், தேவ மனுஷன் செத்து போய் 20 ஆண்டுகள் ஆகிட்டு. ஆனால் எனக்கு தெரியும், நான் இன்னைக்கு நான் நிலச்சி நிற்கிறேன்னா எங்கள் பாஸ்டர் கர்த்தருக்குள்ளே பிழைத்திருக்கிறார். ஒரு தேவ மனிதன் எப்போ பிழைச்சிருப்பான் தெரியுங்களா? நான் கர்த்தருக்குள்ளே நிலைத்து நின்றால்தான். அப்படின்னா ஒரு ஊழியக்காரனுடைய அந்த ஜீவன் எதோடு ஒட்டப்பட்டிருக்கு தெரியுங்களா? அவர்களால் கர்த்தருக்குள்ளே கொண்டு வர ஆத்மாவோட ஒட்டி இருக்குல்ல. இந்த வசனம் எனக்கு எப்போதுமே ஞாபகம் வரும். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்களும் பிழைத்திருப்போம். ஒரு ஊழியக்காரனுடைய அதான் பிரயாசம், அதுதான் அந்த பிரயாசம். நீ பார்த்தீங்கன்னா சில கணவர்கள்லாம் திருமணமான சொல் வசனம் பேசுவான் தெரியுங்களா? செல்லம் உன் மேலே உயிரே வச்சுருக்கேன் செல்லம், நீ செத்துன்னா அவ்வளோதான் செல்லம். அது திடீர்னு ஏதோ கற்றுக்கு மண்டையை போட்டுன்னு வச்சிங்களேன், பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தோத்திர கூட்டம் வரைக்கும் தாடியை வளர்த்து தெரியும், வெள்ளை தாடியாக இருக்கும். நிறைய பேருக்கு தாடி விட்டால் தான் தெரியும் அவர் எவ்வளோ கலவனாக இருக்கான்னு, அப்போ தான் தெரியும். அந்த தாடி விடாததுனால என்ன பண்ணுறாங்க, டெய்லி மிலிட்ரி மாதிரி ஷேப் பண்ணுறதுனால எவ்வளவு தாடி வெள்ளை இருக்குன்னு தெரியாது. ஆனால் அந்த அம்மா மண்டையை போட்டுன்னு வச்சிங்களேன், சும்மானா ஒரு ஃபிலிம் காட்டணும்ல, அப்படி ஒரு மாதிரி சோகமாக இருக்க மாதிரி காட்டுவார். தோத்திர கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த வெள்ளை முடியெல்லாம் கருப்பு முடி டை அடிப்பா தெரியுங்களா? ஏன்னா ஒரு ரூத்து தானே போயிருக்குது, ஒரு எஸ்தர் வராமலாம் இருக்க போகுது. அடுத்தது உடனே என்ன பண்ணோம், அடுக்க டை அடிப்பான் பாரு ஆளுங்க. உலகத்து மனிதர்கள் என்ன சொல்லுவான், நீ இருந்தால் தான் நான் பிழைப்பேன், ஆனால் செத்தா ஒன்றும் சாக மாட்டான். யாக்கோபு ராகேலுக்காக 14 வருஷம் வேலை செய்தான்ல, ஆனால் அவன் செத்த உடனே செத்து போயிட்டானா? சாகலை. யோசேப்பு மேலே உயிரே வச்சிருக்கான்னு சொன்னான், அவன் போன உடனே செத்து போயிட்டானா? சாகலை. பென்னமீன் மேலே உயிரை வச்சிட்டான்ல, பென்னமீன் போவன்னு சொன்னாங்களா, ஐயா மேலே இவங்க மேலே தான் இருக்குது. அப்போவும் நீ சாக மாட்டேன், எல்லாவனையும் சாவடிப்பே தவிர நீ சாக மாட்டேன். கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு தேவ மனுஷன் அப்படி இல்லை. அவனால் சந்திக்கு பவுல் சொல்ல தெரியுங்களா, ஒருவன் பின்வாங்கி போனானால் என் உள்ளம் அவனுக்காக எரியாதா? அந்த பிரயாசத்தை நீங்களும் நானும் நோக்கி பார்த்தால்தான் என்ன செய்வீங்களா, ஒரு ஊழியக்காரனுக்கு மதிப்பளிப்போம். சமாதானம் இருந்தால் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, நாம் அவனுடைய பிரயாசத்தை பார்ப்போம். அது சொல்லாமல் பாருங்களா, ஏன் அவன் இஸ் ஸ்டாண்டிங் அகெயின்ஸ்ட் சேட்டன். அந்த 1 தெசலோனிக்கேயர் 3:5 பார்த்தீங்களா, சோதனைக்காரங்களை சொல்லி தொண்டோ என்று நான் கவலைப்பட்டு தான் அவனை அனுப்பினேன்னு சொல்கிறாரு. அப்படியாலும் அந்த பிரயாசம் என்பதுக்கு அத்தனை தெரியுங்களா, மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அவன் என்ன பண்ணாதீங்களா, ஹீ ஸ்டாண்டிங் அகெயின்ஸ்ட் சேட்டன்.
அவன் பிரயாசம் என்ன? சாத்தானுக்கு உங்களுக்கு தெரியும், அவனை எதிர்த்து நின்றால் அவன் எவ்வளோ தொல்லை கொடுப்பான்னு உங்களுக்கு தெரியும். அதை தாண்டித்தான் ஒரு தேவ மனிதன் நமக்காக ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறான். ஆக ஒன்று என்ன? பிரயாசம். ஓகே, நேரம் முடிஞ்சிட்டு நாளைக்கு தொடரலாம். சரியா? 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 நாளைக்கு கம்யூனி வர மாதிரி ஐடியாவே இல்லையா? உட்காந்துக்க பார்த்தா இன்றைக்கே மொத்தத்தை முடிச்சுட்டு போய்ட்றோம். போகும்போதே பாச கொஞ்சம் கொடுங்க பாஸ்டர், நாளைக்குள்ளது இன்றைக்கே கொடுத்துருங்கன்னு வாங்கிட்டு போயிடலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு கஷ்டம் இல்லை, உங்களுக்கு நாளைக்கு திருப்பி வரணும் கஷ்டம். பரவாயில்லையா? பரவாயில்லையா? சரி, ரெண்டாவது வார்த்தை கவனிப்போம். ஒன்று பிரயாசம், அடுத்தது விசாரணை. இந்த விசாரணை என்பதற்கு ப்ரோ இஸ்டெமி, அந்த விசாரணை என்பதற்கு பயன்படுத்துகின்ற கிரேக்க வார்த்தை ப்ரோ இஸ்டமி. என்ன சொல்லப்போனால் அதுக்கு அர்த்தம் என்ன? டு ரூல், ஆளுகை செய்வது. விசாரணை என்பதற்கு ஆங்கில வார்த்தை என்ன? டு ரூல், ஆளுகை செய்வது. ஒருவன் விசாரணை டு ஸ்டாண்ட், ஒன்று தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டு பண்ணோம். அந்த ப்ரோ இஸ்டமி என்பது ஆளுகை செய்வதற்காக தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். அவனை ஒரு ஊழியக்கார் முதல்ல யார்? அவன் பிரயாசப்படுகிறவன். ரெண்டாவது என்ன செய்ய? நம்மை ஆளுகிறவர்கள். உங்களுக்கு தெரியும் ஆளுகை யாரால் வருகிறது? ரோமர் 13:1. தேவனால் மாத்திரம்தான் ஆளுகை வரும். ஒரு ஊழியக்காரன் தானா ஒரு ஜிவாதியை போட்டு இல்லைன்னா ஒரு சட்டையை போட்டு போய் நிற்க முடியாது. யாரால் உருவாக்கப்பட்டவர்கள்? அவன் ஆளுகை செய்வதற்காக தேவனால் நியமிக்கப்பட்டவன். அந்த ஆளுகை எப்படி வரும்? ஒன்லி ஃப்ரம் காட். ஒரு சபையை ஒரு தேவ மனுஷன் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறாருன்றா உங்களுக்கு தெரியும். இந்த மந்தை யாருடையது? கர்த்தருடையது. பேதுருக்கு அவன் மிக அழகாக எழுதுவார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், 1 பீட்டர் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. உங்களிடத்துள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மந்தை யாருடையது? உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் மந்தை யாருடைய? தேவனுடையது. அப்படின்னா ஒரு தேவ மனிதன் கையில் கர்த்தருடைய சபையை ஒரு மந்தையை கொடுக்கிறாருன்னா மந்தை யாருடையது? இட் இஸ் ஆஃப் த லார்ட், கர்த்தருடையது. கர்த்தர் என்ன பண்ணுறார்? ஊழியக்காரன் கையில் கொடுக்கிறாரு. அந்த விசாரணை என்பதற்கு நான் உங்களுக்கு 3 வார்த்தையை சுட்டி காட்டுகிறேன். ஒன்று விசாரணை போட்டு தெரியுங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 8:12. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. இல்லையா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமர் 12:8. புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். அந்த முதலாளி இருக்கு தெரியுங்களா? அந்த முதலாளிக்கு ப்ரோ எஸ்டிமிங்கிற வார்த்தை இருக்கும். அது அப்படின்னா ஒரு சபையை விசாரிக்கிறவன் என்றால் கர்த்தர் யாரை வச்சிருக்கா தெரியுங்களா? முதலாளியாக சபையில் வச்சிருக்காரு. தமிழில் முதலாளி இருக்கு தெரியுங்களா? அந்த வார்த்தைக்கு பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை இந்த ப்ரோ இஸ்டமி. அப்படின்னா விசாரிக்கிறவன் ஒரு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அவன் தான் ஓனர். அவனுக்கு கீழே ஓனர் கர்த்தர் தான். ஆனால் என்ன பண்ணுறா தெரியுங்களா? அவருடைய அந்த முதலாளித்துவத்தை யாருக்கு கொடுக்குறார்? ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறார். அப்போ அவன் எப்படி இருக்கணும்? அந்த ஆடு இருக்கணும். ஹீ இஸ் மை ஓனர், அவர் தான் என்னுடைய எஜமான். நீங்கள் இந்த சபைகளை விட்டு ஓடி போகிறவங்களை பார்த்துருக்கீங்களா? எந்த இடத்துலையும் தரிச்சு நிற்கும். காரணம் என்ன தெரியுங்களா? அவன் யாரையும் தன்னுடைய எஜமானாக ஏற்றுக்கொள்ள மாட்டான். ப்ரோயிஸ்டமிக்கு ஒரு அர்த்தம் என்ன? அவன் முதலாளி. அடுத்து இன்னொரு வசனத்தை சொல்லுகிறேன். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, அந்த விசாரணை இருக்கு தெரியுங்களா? அதுக்கு ப்ரோயிஸ்டமி. அதாவது 1 தெசலோனிக்கர் 5:13 அந்த விசாரணை வாசிக்கிறோம் தெரியுங்களா? அந்த விசாரணை என்பதற்கு இங்கு 1 தீமோத்தேயு 5:17 வாசிக்கிறோம். அது யாரு? அவன்தான் விசாரிப்பதற்கென்றால் அவனுக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஏன் பிரதர் போன வாரம் நீங்கள் சண்டே சபைக்கு வரணும்னு கேட்க அவனுக்கு உரிமை இருக்குது. ஏன் நீங்கள் ஒழுங்காக வாழலை, நீங்கள் உங்களை பற்றி தப்பான கேட்பதுக்கு அவனுக்கு என்ன இருக்குது? ஏன்னா அவன் யார் தெரியுங்களா? ஹீ இஸ் த ரூலர். ஒன்று இஸ் த ஓனர், ரெண்டாவது என்ன? அவன் விசாரிக்க வேண்டால் இஸ் த ரூலர். மூன்றாவதாக 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 3:4. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நடத்துகிறவன் இருக்கு பார்த்தீங்களா? அது ப்ரோயிஸ்டமி. நடத்துகிறவன் அப்படின்னு நடத்துதல். விசாரிக்கிறவன் என்றால் அதுக்கு 3 அர்த்தம். ஒன்று என்ன? ஒன்று அவன்தான் எஜமான், ரெண்டாவது அவன்தான் ஆளுகை செய்கிறவன், மூன்றாவது அவன்தான் நடத்துகிறவன்.
இந்த 3 வார்த்தையும் சேர்ந்து தான் ப்ரோயிஸ்டமே. அப்படியெல்லாம் ஒரு ஊழியக்காரனை நம்ம என்ன எப்படி பார்க்கணும்? ஒன்று அவனுடைய பிரயாசத்தை பார்க்கணும், ரெண்டு அவனுடைய விசாரணை. ஹீஸ் மை ஓனர், ஹீஸ் மை ரூலர், ஹீஸ் மை லீடர், என்னை நடத்துகிறவன். அப்படி பார்த்தா தான் என்ன செய்ய முடியும் தெரியுங்களா? ஊழியக்காரனை மதிக்க முடியும். நம்ம எப்போ ரெஸ்பெக்ட்லாம் இருப்போம்? இப்போ தான். அடுத்த வார்த்தையை சுட்டி காட்டுகிறேன், புத்தி சொல்லுதல். புத்தி சொல்லுதல், நாவுதீட்டியோ. புத்தி சொல்லுதலுக்கு பயன்படுத்தின கிரேக்க வார்த்தை என்ன? நாவுதீட்டியோ. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? டு ரிப்ரூவ் ஜென்ட்லி. மென்மையாக கண்டித்தல் அல்லது தண்டித்தல் அர்த்தம். அதாவது 3வது வார்த்தை என்ன வார்த்தை? புத்தி சொல்லுதல்னா நமக்கு என்ன பண்ணுறோம்? சொல்கிறத சொல்லிட்டேன், ஊதுற சங்க ஊதிட்டேன், அது இல்லை புத்தி சொல்லுதல். என்ன செய்யணும்? கொஞ்சம் அழுத்தி என்ன செய்யணும்? தட்டுறதுன்னு அர்த்தம். டு ரிப்ரூவ் என்றால் கண்டித்தல். எப்படி பண்ணணும்? மென்மையாக இருக்கணும், ஆனால் கண்டிப்பு இருக்கணும். கண்டிப்பு இருக்கணும். எப்படி இருக்கணும்? அவனை உடஞ்சி போகிற மாதிரி இல்லை. அப்படின்னா 3வது அவனுக்கு என்ன வேலை? நவ்தீட்டி என்ற வார்த்தை, டு ரிப்ரூவ் ஜென்ட்லி. ஒருவன் என்ன செய்யணும்? கண்டிக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரனுக்கு சபையில் உள்ள ஒரு விசுவாசியை கண்டிப்பதற்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் நமக்கு இன்றைக்கி என்ன தெரியுங்களா? வீட்டில் அப்பா அம்மா குழந்தைய அடிக்கக்கூடாது, அடுத்தது ஸ்கூலில் டீச்சர் குழந்தைய அடிக்கக்கூடாது, போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரை அடிக்கக்கூடாது, சபையில் பாஸ்டர் கண்டிக்கக்கூடாது, வேறு சபைக்கு ஓடி போயிடுவான். அப்படின்னா இது எங்கேயாவது வந்து நிலைத்திருப்பக்கு வாய்ப்பு இருக்கா பாருங்கள். குழந்தையிலேருந்து அவர் என்ன பண்ணக்கூடாது? கண்டிக்கக்கூடாது. ஆனால் அந்த நவ்தீட்டியோ, அதாவது புத்தி சொன்னீங்களா, அவனை மென்மையாக கண்டிக்கின்ற உரிமை ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்குது. கேட்கணும். ஒரு முறை நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ஒரு கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்கள் பாஸ்டர் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க, கிறிஸ்மஸ் வந்து நற்செய்தி அறிவிக்கிற நாள். நான் கேத்தலிக்லேருந்து வந்தேன். அந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் தெரியுமா, கொஞ்சம் துருதுருப்பு அதிகமாக இருக்கும்ல, அது தெரியுது. இப்போ எவ்வளோ இருக்குன்னா அப்போ எவ்வளோ இருந்திருக்கும் சரியா? கவனிக்க, துருதுருப்பு அதிகம். என்ன பண்ணேன்னா, பாஸ்டர் தான் சொல்லிட்டாங்கல்ல கிறிஸ்மஸ் அன்னைக்கு நற்செய்தி அறிவிக்கிற நாள். என்ன பண்ணுறீங்களா? காலையில் எழுந்து ஒரு மூட்டையை கட்டிட்டு, மூட்டைன்னா சாப்பாடு மூட்டை இல்லை, ட்ராக்ஸ் மூட்டை. கிறிஸ்மஸில் கடந்த ஏறக்குறைய 30 ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்டாச்சு. அநேக ஆண்டுகள் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஃபாஸ்டிங் தான். ஏன்னா அது இன்னும் உறவினர் நிறைய பேர் ரட்சிக்கப்படாமல் தான் இருக்காங்க, கேத்தலிக்காக இருக்காங்க. அவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த நாள். அன்றைக்கு எங்கேயா கிராமங்களவே ட்ராக்ஸ் கொடுத்து ஊழியம் பண்ணுற நாள். ஆனால் இப்போல்லாம் விட மாட்டேங்கிறாங்க. எங்கேயா ஒரு கன்வென்ஷன் கூப்பிட்டு போயிடுறாங்க, பிரச்சனை இல்லாமல் போயிடுறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன பண்ண, பாஸ்டர் தான் சொல்லிட்டார்ல. காலையில் எழுப்பி என்ன பண்ண, நானும் என் கோபுரது இன்னும் 10 நாள் சேர்ந்து ஒரு கிராமத்துக்கு குளித்து போயிட்டோம். சண்டே அன்றைக்கி கிறிஸ்மஸ் அன்றைக்கி சர்ச்சில் ஒரு சர்வீஸ் நடந்திருக்கு, ஆளை காணல. பாஸ்டர் நேராக வீட்டுக்கு வந்திருக்காரு, என் ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறா, அவன் சர்ச் போகல. பாஸ்டர் கேட்டிருக்காரு, ஏன் சர்ச்சுக்கு வரல? அங்கிள் நீங்கள் தானே சொன்னீங்க இது நற்செய்தி அறிவிக்கணும். நற்செய்தி அறிவிக்க போயிருக்காங்க. இன்னசென்ட்டாக சொல்லிட்டா. அவருக்கு பயங்கர கோபம். என்ன பண்ணா தெரியுங்களா? அடுத்த சண்டே கூட்டம், தம்பி வாங்க, எங்கே போனீங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு? சொன்னேன், நீங்கள் தானே அங்கிள் சொன்னீங்க நற்செய்தி அறிவிக்கலாம். நற்செய்தி அறிக்கை போயிட்டோம். இந்த பாஸ்டர் சொன்னாங்க, அது உங்களுக்கு இல்லை, வளர்ந்த பிறகு அதை செய்யணும். நீ இப்போ தான் வந்திருக்க, அதுக்குள்ளே மூட்டை ஓடணுன்னா காணாமல் போயிடுவேன் சொல்லிவிட்டு என்னை ஊழியத்தை கூப்பிட்டு போனாங்க தெரியுங்களா? அவரை கூப்பிட்டு கண்டித்தார். புதுசாக சபைக்கு வர ஆளுங்களை இப்படி கூப்பிட்டு போய் என்ன பண்ணாதீங்க, அவங்களை கெடுத்துடாதீங்க. கொஞ்ச நாள் வளரட்டும், சத்தியத்தில் வளரட்டும், வசனம் தெரியட்டும், அதுக்கப்புறம் வழியத்துக்கு கொடுப்போம். நம்ம தான் பாட்டி சொல்லி கொடுத்தால, உட்காந்து தான் காலை நீட்டணும். ஹலோ, உட்காந்து தான் நின்றுட்டு காலை நீட்டினா அதான் இப்போ நிறைய பேர் கதையாக தான். நின்றுட்டு தபால் பைபிளை தூக்கணுன்னே தண்டல்காரன் ஆகிட்டா நடக்கிற கதை வேற இல்லை. ஸோ இன்றைக்கு வரைக்கும் அந்த மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குது கண்டிக்கின்ற தன்மை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போகலைன்னா திங்கக்கிழமை காலை எங்கள் பாசங்க வீட்டில் உட்காந்துருப்பார். எங்கே தம்பி போனீங்க? நான் சொன்னேன், அங்கே அவர் ஒரு கூட்டார், அவருக்கு வசனம் சொல்ல போனேன். சொல்லுவாங்க, தம்பி அந்த ஆள் யார் ஒன்று தெரியுமா? தெரியாதங்கள். அவன் நல்ல சத்தியம் சொல்கிறாளான்னு தெரியுமா? தெரியாது. அப்புறம் ஏன் போனீங்க? என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன்ல, அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன்ல. கடிந்து கொள்ளுதல் வேண்டும், கடிந்து கொள்ளுதல் வேண்டும். தண்டனையின் பரம்புதான் பண்ண தெரியுங்களா? மதியினத்தை அகற்றும். அப்படின்னா ஒரு ஊழியக்காரனுக்கு என்ன இருக்குது? டு ரிப்ரூவ் ஜென்ட்லி, மென்மையாக என்ன செய்யணும்? அவனை கண்டிக்கத்தான் வேண்டும், கண்டிப்பாக. சரி, கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன், கிரியை. கிரியை என்பதுக்கு பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை எர்கோன். கிரியைக்கு பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை எர்கோன். எர்கோன் என்றால் மிக அற்புதமான வார்த்தை. அதாவது அழைப்புக்கு ஏற்றாற் போல செய்கின்ற கிரியைகள். ஹலோ,
எர்கோன் என்ற வார்த்தைக்கு, அதாவது அந்த 4வது வார்த்தை போட்டுருக்கு தெரியுங்களா, கிரியை. கிரியை என்பது உங்களுக்கு தெரியும். 3 வார்த்தைகள் இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒன்று அகாத்தோஸ், ஞாபகம் இருக்காதுன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கும் உங்கள் மேலே, சரியா? அகாத்தோஸ் என்றால் மாரலி குட், அதாவது ஒழுக்கத்தை சார்ந்த நன்மை என்ற அர்த்தம். ஒன்று அகாத்தோஸ், அடுத்தது காலோஸ், அடுத்தது எர்கோன். நற்கிரிகளுக்கு புதிய ஏற்பாட்டில் 3 கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. ஒன்று அகாத்தோஸ். அகாத்தோஸ் என்றால் நல்ல மரமெல்லாம் நல்ல கனி கொடுக்கும், அதுக்கு பேர் தான் நற்கிரியை. இது அகாத்தோஸ். காலோஸ் என்றால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்தாரோ செய்யலையோ நாம் அவருக்கு நன்மை செய்கிறோம் தெரியுங்களா, அதுக்கு பேர் தான் காலோஸ். ஆனால் அந்த எர்கோன் என்பது ப்ரொஃபஷனல் குட்னஸ். இது மாரல் குட்னஸ், இது லவ்லி குட்னஸ், இது ப்ரொஃபஷனல். அதாவது உங்களை என்ன கர்த்தர் அழைத்திருக்கிறார், அந்த அழைப்புக்கு ஏற்ற கிரியைகளை செய்கிறவன். அப்படின்னா இந்த எர்கோன் என்ற வார்த்தை என்ன, உன்னுடைய கிரியை. ஒரு ஊழியக்காரனுடைய கிரியையை பார்க்கணும். அந்த கிரியை என்ன தெரியுங்களா, அவன் தேவனால் அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு ஏற்ற கிரியை செய்கிறவன். இதை பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் பைபிளில் மிக அற்புதமான உதாரணங்கள் இருக்குது. ரொம்ப நேரம் ஆகி போச்சு, நான் கடந்து போகிறேன். இந்த 4 வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு ஊழியக்காரனுக்கு மதிப்பளிக்கணும். முதல்ல என்ன வேண்டும், எனக்குள்ள என்ன இருக்கணும், சமாதானம் இருக்கணும். ஹலோ, முதல் படி என்ன, பீஸ். அது என்ன, ஐரீன். ஐரீன் என்றால் என்ன, காயப்படாதது. இன்னும் சொல்ல போனால் முழுமைப்பட்டதுன்னு அர்த்தம். அந்த ஐரீனாக இருக்கட்டும், ஷாலோமாக இருக்கட்டும், அதுக்கு அர்த்தம் என்ன, காயப்படாதது. 2வது அது திருப்பி எடுக்கப்பட்டது, காம்பன்சேட் பண்ணப்பட்டது, எல்லாம் சேர்ந்தது தான் அந்த சமாதானம். அது இருந்தால் அடுத்தது என்ன செய்கிறீங்களா, ஒரு ஊழியக்காரனுடைய பிரயாசத்தை பார்க்கும். ஒரு ஆத்மாவை கர்த்தர்களோடு எவ்வளவு பாடுபடுகிறான் அதை பார்க்கும். அடுத்தது என்ன பண்ண தெரியுங்களா, அவன் என்னை விசாரிப்பதற்காக தேவனால் நியமிக்கப்பட்டவன், அவன் தான் என்னுடைய ஓனர், அவன் தான் என்னுடைய எஜமான். அடுத்தது யார், அவர் தான் என்னை நடத்துகின்றவர், அவர் தான் என்னை ஆளுகை செய்கின்றவன். அதுதான் இந்த ப்ரோஇஸ்டமே. 3வது என்ன, அவனுடைய அந்த புத்தி சொல்லுதல், நவுதீட்டியோ. அதுக்கு அர்த்தம் என்ன, கண்டிப்பதற்கு அவனுக்கு எல்லா வித உரிமைகளும் உண்டு. 4வது, இன்றைக்கி நிறைய சபைகளை பார்த்தீங்கன்னா ஒரு கண்டித்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அடுத்த வாரம் சபைக்கு வரமாட்டான். அவன் வரலன்னா பரவாயில்ல, அவன் பரம்பரையே கூட்டு போயிடுவான். ஏன்னா அவர் வெயிட்டை காட்டணும்ல, நான் எவ்வளோ பெரிய ஆள் பார், நான் தனியாக போக மாட்டேன். போனால் இந்த கிராமங்களில் சொல்லுவாங்க தெரியுங்களா, போகிற பேய் சும்மா போகிறா மண்ணவாரி போட்டு போகுமா. அவன் நம்மளால் சபை விட்டு போகிறான்னா தனியாக போக மாட்டான், கொஞ்சம் மண்ணவாரி போட்டு தான் ஊழியத்தை போவான். அதுதான் அவனுடைய தன்மை. அப்படின்னா ஊழியக்காரனுக்கு என்ன இருக்குது, கடிந்து கொண்டு புத்தி சொல்வதற்கு. உங்களுக்கு தெரிந்த வசனம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. அதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய பாரம் தான். எந்த மனுஷனாக அவனை தேர்ந்தவனாக கிறிஸ்துக்குள் நிறுத்த வேண்டுமானால் அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். என்ன பண்றோம், கண்டித்து பிரசங்கம் பண்ற அனுபவம். அப்படின்னா புத்தி சொல்லுதல் என்பது ஒரு தேவ மனுஷனுக்கு என்னையும் நம்மையும் கண்டிப்பதற்கு எல்லா விதமான உரிமையும் உண்டு. நீ யார் என்னை கண்டிக்கன்னு கேட்கறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. 4வதாக அவருடைய கிரியைகள், அந்த ஒர்க்ஸ். என்ன ஒர்க்ஸ், அவனை தேவன் அழைத்ததற்கு என்ன தகுதியோ அதை அவங்க செய்துகிட்டே தான் இருப்பாங்க. இந்த 4ம் இருந்தால்தான் நம்ம யாராக இருக்க முடியும், பி ரெஸ்பெக்ட்ஃபுல். ஆமென். புரிஞ்சுதா? வருகைக்கு ஆயத்தமாக வேண்டுமானால் நம்ம மதிப்பளிக்கிற யாருக்கு, கணவனுக்கு மனைவிக்கு அப்பா அம்மாவுக்கு இல்லை, ஊழியக்காரனுக்கு. அது இருக்க வேண்டுமானால் முதல்ல என்ன இருக்கணும், நான் எனக்குள்ளே சமாதானம் உள்ளவனாய் இருக்கணும், உங்களுக்குள்ளே. அடுத்தது என்ன வேண்டும், அவனுடைய பிரயாசம், அடுத்தது அவனுடைய விசாரணை, அடுத்தது அவனுடைய புத்தி சொல்லுதல், 4வது அவனுடைய கிரியைகள். இது எனக்கு அறிந்திருந்தால் நான் என்ன செய்ய முடியும், அவனை மதிப்பேன். ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். இது நான் உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு சண்டே ஸ்கூல் பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஏன் தெரியுங்களா, இன்றைக்கி அநேக சபைகள் தமிழ்நாட்டில் இல்லை, இது அநேக ஐக்கியங்கள் இது இல்லை. அங்கே இருக்கும்னு நான் நம்புகிறேன், இங்கே இருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள், இருக்குன்னு நிச்சயமாக நம்புகிறேன். நான் பார்த்துட்டு இருக்கவங்கள, எனக்கு இப்படிப்பட்ட ஆளுங்க சபையில் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதாவது இதுக்கு ஆப்போசிட்டான ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும்.
ஆனால் யாராவது ஒரே ஒரு ஆள் இருந்தால் கூட திஸ் இஸ் ஹை டைம், யூ மஸ்ட் சேஞ்ச் யுவர் செல்ஃப். ஏன்னா வருகைக்கு ஆயத்தமாக வேண்டுமானால் நாம் யாராக இருக்கணும்? வி மஸ்ட் பி ரெஸ்பெக்ட்ஃபுல். அது மிக மிக அவசியமான வார்த்தை. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நாம் ஜெபிப்போம். தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மதிப்பு அளிக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். அதில் எவ்வளவு ஜாக்கிரதையாக ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசுகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள் நாங்கள் சமாதானத்தை அடைந்தவர்களாய் காணப்பட தகப்பனே உதவி செய்யுங்க ராஜா. ஹல்லேலூயா. எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை தகுதியாக்கும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. தொடர்ந்து நாளை காலை ஆராதனையிலும் மாலை ஹல்லேலூயா வகுப்புகளிலும் எங்களோடு கூட கர்த்தாவே நீர் இடைப்பட்டு தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய நினைக்கும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாயிருப்பதாக. ஆமென்.